Hallelujah. 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 God is a great God. மகா பெரிய தேவனும் தேவன். He's amazing. ஆச்சரியமானவர். He's a good God. மகா நல்ல He தேவன். loves us so much. மிகவும் அதிகமாக நம்மை Oh, நேசிக்கிறார். what a great joy to come and worship Him on a Sunday morning. ஒரு ஞாயிறு காலையில் இந்த கர்த்தரை ஆராதிப்பதற்கு கிடைத்த எத்தனை பெரும்பாக்கிய மகிழ்ச்சி. By His grace we have come through 11 months. அவர் கிருபையினால் 11 மாதங்களூடாய் Very கடந்திருக்கிறோம். soon we'll be entering into the 12th month. அதி சீக்கிரத்தில் 12ஆம் மாதத்துக்குள் அடி எடுத்து வைத்து விடுவோம். That's going to be a busy month. அது அதிக வேலை நிறைந்த ஊழியமான And then மாதமாய் we will இருக்கும். be entering into 2026. அதோடு 2026க்குள் பிரவேசித்து விடுவோம். Hallelujah. Hallelujah. How many of you are happy that God has been good to us? கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறதை நினைத்து எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? Hallelujah. He's a faithful God. அவர் உண்மையுள்ள He's தேவன். a faithful God. இவர் உண்மையுள்ள தேவன். Faithful is He that has promised. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். I want every one of us to close our eyes for just a minute. ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோமா? I want us to recollect the promise God has given. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் நினைவில் கொண்டு வருவோம். It can be the promise of this year, அது இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் இருக்கலாம். or it can be something that was prophesied in your life some time ago. இல்லாவிட்டால் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு உங்கள் வாழ்க்கைக்குள் தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தையாய் I இருக்கலாம். want us to bring it to our remembrance. அதை ஞாபகத்துக்கு கொண்டு Let's வாருங்கள். bring it in front of our brains நம்முடைய மூளையின் முன்பகுதிக்கு கொண்டு வந்து நிறுத்துவோம். and let us remember it, நாம் அதை நினைத்து பார்ப்போம். and let us bring it to before His altar அவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக அதை கொண்டு and வருவோம். say, Lord, you're a faithful God. கர்த்தாவே நீர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுவோம். I believe in you. நான் உம்மை Shall விசுவாசிக்கிறேன். we all open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? I believe in you. நான் உம்மை You விசுவாசிக்கிறேன். are faithful. நீர் உண்மையுள்ளவர். You are faithful. நீர் உண்மையுள்ளவர் ஐயா. You are faithful as He that has promised. நீர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். Can we sing that song? அந்த பாடலை பாடுவோமா? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே, மானிடர் மாறிடுவார், பரநேசு மாறிடாரே. ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே, மானிடர் மாறிடுவார், பரநேசு மாறிடாரே. உன்னேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள், உன்னேசர் பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள், உன்மேல் தன் கண்ணை வைத்து இந்த பாதை காட்டிடுவார். We're going to sing that song one more time. ஒரு முறை கூட அந்த பாடலை பாடப் போகிறோம். Now I hope everyone would have brought that promise before you. இதுக்குள் எல்லாரும் வாக்குத்தத்தத்தை கண் முன்னால் நிறுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். And we're going to say, Lord, you promised this to me. ஆண்டவரே நீங்க எனக்கு இதை வாக்கு பண்ணினீங்கன்னு சொல்ல You போறோம். will never fail. நீர் கைவிடவே மாட்டீர். You are unchanging. நீர் மாறாத தேவன். You are wonderful. நீர் அதிசயமானவர். You are able. நீர் வல்லவர். You are almighty நீர் God. சர்வ வல்லமையுள்ள தேவன். There is nothing too hard for you. உம்மால் கூடாதது என்று ஒன்றுமில்லை. And I believe in you. உம்மை நான் விசுவாசிக்கிறேன். I trust in you. உம்மை நம்பி இருக்கிறேன். I believe in your word. உம்முடைய வார்த்தையை நான் And விசுவாசிக்கிறேன். I know and I know and I know ஒன்று மட்டும் எனக்கு மிக நிச்சயமாய் you தெரியும். will bring it to pass. நீர் அதை நிறைவேற்றுவீர். Hallelujah. Hallelujah. Have you all, if you have received your promise, if you have brought it to your memory, please lift your hands. பெற்ற வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தால் கை உயர்த்தி காட்டுங்கள். ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு எல்லாம்? உங்க வாக்குத்தத்தம் கரங்களை உயர்த்தி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என் மனசுல எனக்கு முன்பதாக இருக்கிறது. ஆமென். அதை அவர் நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. Hallelujah. அவர் சொல்லதை அவர் நிறைவேற்றுவார். What he has said, he will accomplish it. Hallelujah. அவர் We're going சொன்னதை to செய்து sing. முடிப்பார். Shall we keep our hands lifted up? கைகளை உயர்த்தி வைத்திருப்போம். And we're going to say, Lord, சொல்லுவோம் கர்த்தாவே I trust in you. உம்மை நான் நம்புகிறேன். Heaven and earth will pass away, வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம். but your word will never pass உம்முடைய away. வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழியாதையா. People around me can say negative things. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எதிர்மறையாய் People பேசலாம். around me may cause hopelessness. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நம்பிக்கை இல்லாமை உருவாக்கலாம். My eyes are fixed to the hills. என் கண்களோ அந்த குன்றின் மேல் நோக்கமாய் From இருக்கிறது. whence cometh my help? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி My இருக்கிறேன். help comes from the Lord, எனக்கு ஒத்தாசை கர்த்தரிடமிருந்து வருகிறது. the maker of heaven and the earth. வானத்தையும் பூமியையும் He உண்டாக்கினவரிடமிருந்து will never வரும். leave me nor forsake me. அவர் என்னை கைவிடவும் மாட்டார், மறக்கவும் Can we மாட்டார். sing that song one more time? ஒரு முறை கூட பாடுவோமா? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே, மானிடர்
வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறினாரே மனிதர் மாறிடலாம், பரதேசு மாறினாரே உன்னேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள் உன்னேல் பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள் உன்மேல் தம் கண்ணை வைத்து இந்த பாதை காட்டிடுவார் உன்னேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள் உன்னேசர் பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள் உன்மேல் தம் கண்ணை வைத்து இந்த பாதை காட்டிடுவார் உன்மேல் தம் கண்ணை வைத்து என்மேல் என்று சொல்லி பாடலாம். இந்த பாதை காட்டிடுவார் என்மேல் தம் கண்ணை வைத்து He keeps his eyes upon each and every one of us. ஒவ்வொருவர் மீதும் அவர் தம் கண்ணை His வைக்கிறார். eyes are upon you, my dear brother. இரண்டு சகோதரர் கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. His eyes are upon you, sister. சகோதரியே, உங்கள் கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. Grandma, பாட்டியம்மா, his eyes are upon you. அவருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. Grandpa, அக்கா, his eyes are upon you. அவருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. Young man, வாலிபனே, his eyes are upon you. அவருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கின்றன. Young girl, வாலிப பெண்ணே, the everlasting Lord நித்தியமான தேவனுடைய kept his eyes upon you. உங்கள் மேல் தம் கண்களை வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. No matter we might think we have gone far away from him, அவரை விட்டு நாம் ரொம்ப தூரம் போய் விட்டு தான் நினைக்கலாம். Hallelujah. Hallelujah. his eyes can never leave us. அவருடைய கண்கள் ஒருபோதும் நம்மை விட்டு நீங்காது. Hallelujah. Hallelujah. Let's not try to trick God and try to run away from him. தேவனுக்கே தெரியாம தந்திரம் அவரை விட்டு ஓடி போக முயற்சிக்க There's no வேண்டாம். place we can hide from him. எங்கேயும் அவருக்கு விரோதமா மறையவே முடியாதுங்க. Not his correcting eyes, அவர் கண்டித்து திருத்துகிற கண்கள் அல்ல, but his compassionate eyes, மனதுருகும் அவருடைய கண்கள், his loving eyes, அன்பான அவருடைய கண்கள், eyes filled with longing for us. நமக்காய் ஏக்கம் நிறைந்த கண்கள். Sometimes we might think, சில நேரம் நினைக்கலாம், the Lord hates me. கர்த்தர் என்னை வெறுக்கிறார், The Lord will not like me. கர்த்தருக்கு என்னை பிடிக்காது, The Lord will dislike me. ஆண்டவர் என்னை பிடிக்காமல் வெறுத்து விடுவார், I'm a bad person. நான் ரொம்ப மோசமான ஆளுங்க. No, you don't know him. இல்லைங்க, அவர் உங்களுக்கு தெரியாது. That's not what the word of God says. கர்த்தருடைய வார்த்தை அவரை குறித்து அப்படி சொல்லவில்லையே. His word talks about his oozing love. அவருடைய கசிந்து வடியும் அன்பை குறித்தல்லவா வசனம் சொல்லுகிறது. His word describes him who's filled with so much of compassion. அளவுக்கு அதீத மனதுருக்கம் நிறைந்தவராகத்தான் அவரை வசனம் வர்ணிக்கிறது. His love can never diminish. அவருடைய அன்பு ஒரு காலம் குன்றி போக முடியாது. Bible says in Romans 5:8, ரோமர் 5:8 வேதாகமம் he சொல்லுகிறது, loved us when we were sinners. நாம் பாவிகளாய் இருக்கும்போது அவர் நம்மை Oh, நேசித்தார். he loved us when we were in the darkest pit. மகா கொடிய இருளான படுகொலிக்குள் நாம் இருந்த நேரம் நம்மை நேசித்தார் அவர். His love can never diminish. அவருடைய அன்பு ஒருபோதும் குன்றி போக Hallelujah. முடியாது. But ஹalleluya. something that the Lord showed me 2 weeks ago. 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். Actually, he showed it repeatedly. திரும்ப எனக்கு உண்மையில் காண்பித்துக் கொண்டே இருந்தார். This might not be applicable for everybody, அது எல்லாருக்கும் பொருந்துகிறதா இல்லாமல் இருக்கலாம். but some of you at the sound of my voice, ஆனால் என் சத்தத்தை கேட்கும் சிலருக்கு இது ஏற்புடையது. either in person or online. ஒன்று நேரில் வந்திருக்கலாம், இணையவாயில் இணைந்திருந்தாலும் உங்களுக்கானது. I saw a group of people who are trying to go into a very dangerous area, ஆபத்தான ஒரு பகுதிக்கு போக முயற்சிக்கிற ஒரு கூட்ட மக்களை பார்த்தேன். and they know that they don't know the way back, திரும்பி வருவதற்கு அவர்களுக்கு வழி தெரியாது என்று அவர்களுக்கு தெரியும். but still they want to take a risk in their life. ஆனாலும் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே ஒரு உயிரை பணைய வைக்க துணிந்தார்கள். Let me go a little further. இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு போகிறேன், Let me try a little bit further. இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு நான் முயற்சிக்கட்டுமே, I'm so curious to know what is over there. அங்க என்னதான் இருக்கும் என்று அறிய ஆவலாய் இருக்கிறேன். I will see later how to come back. எப்படி திரும்பி வருவது என்று அப்புறம் பார்த்துக் கொள்கிறேன். So the more and more darker and darker they go, அவர்கள் எவ்வளவுக்கு அதிக இருளுக்குள் போக போக they lose track of their
way back. அவர்கள் திரும்பி வருகிற பாதையின் தடத்தை தொலைத்து Then விட்டார்கள். all of a sudden they realize திடீரென்று தான் அவர்களுக்கு தெளிவு வருகிறது. that it is time for them to return. இது அவர்கள் திரும்பி வர வேண்டிய நேரம் என்று உணர்கிறார்கள். But they don't know how to come back. ஆனால் எப்படி திரும்பி வர வேண்டும் என்று தெரியவில்லை. They are so lost. அவ்வளவுக்கு தொலைந்து போய் They are விட்டார்கள். so much deep down. அவ்வளவுக்கு உள் ஆழத்துக்குள் போய் There விட்டார்கள். is no one to rescue them. அங்கே இருக்கிறவர்களை தப்புவிக்க ஒருவரும் இல்லை. Since it was a vision, I was just watching it. ஒரு தரிசனமா இருந்தபடியால் நான் அப்படியே அதை I was பார்த்து கொண்டே watching இருக்கிறேன். how the Lord is going to rescue them. கர்த்தர் அவர்களை எப்படி தப்புவிக்க போகிறார் என்று பார்த்து கொண்டே இருந்தேன். But after some time, கொஞ்ச நேரம் கழித்த பின்பு the Lord sends His people கர்த்தர் தம்முடைய ஆட்களை அனுப்பினார். to go and reach them போய் அவர்களை and கண்டுபிடிக்கவும் bring them back to their point. பத்திரமாய் அவர்கள் சேர வேண்டிய இடத்துக்கு திரும்பி கொண்டு வந்து சேர்க்க செய்தார். This kept coming repeatedly. இது திரும்ப திரும்ப எனக்கு வந்து கொண்டே இருந்த So காட்சி. I know the Lord wants to share this with you. உங்களோடு கர்த்தர் இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறதை அறிந்தேன். Maybe you are just trying to check out what the world is offering, உலகம் என்னதான் கொடுக்குதுன்னு பாப்போமே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். or maybe you're trying to check different things with your friends. இல்லாவிட்டால் உங்கள் நண்பர்களோடு வேற வித்தியாசமான ஒரு காரியத்தை முயற்சித்து பார்க்க முயற்சிக்கலாம். You're so curious to know certain things. சில காரியங்களை என்னதான் பார்க்கலாமே ஒரு ஆர்வம் இருக்கு உங்களுக்குள்ள. I want to encourage you. உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். Trust in God. தேவனை நம்புங்கள். Ask Him to give you the grace to overcome all these temptations. இந்த சோதனையின் ஈர்ப்புகளை எல்லாம் மேற்கொண்டு ஜெயிக்கும் கிருபையை உங்களுக்கு Father தரும்படி God, in the கேளுங்கள். name of Jesus, அப்பா பிதாவே இயேசுவின் Lord, we நாமத்தில் pray for all those people who are filled with curiosity, அறியும் ஆர்வத்தால் நிரம்பி இருக்கும் இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். young or old, வாலிபரோ male வயோதிபரோ or female, ஆணோ பெண்ணோ the intention to try different things, Lord, வித்தியாசமான காரியங்களை முயற்சிக்க வேண்டும் என்ற உள்நோக்கங்கள், knowing there is a risk in it. அதிலே ஆபத்துண்டு என்று அறிந்திருந்தாலும் Lord, I pray இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் that the evil one will not touch your people, பொல்லாங்கன் உம்முடைய ஜனங்களை தொடக்கூடாதப்பா. whether they are alone or with their friends. நினைத்திருந்தாலும் நண்பர்களோடு கூடி I இருந்தாலும் pray that you send your angels, உம்முடைய தூதர்களை அனுப்பும்படி that ஜெபிக்கிறேன். they will not venture into unknown areas. அறியப்படாத பகுதிகளுக்குள் கால் வைக்க விடாதேயும். Lord, I put an end to it, நான் இதற்கு ஒரு முடிவு a கட்டுகிறேன். stop to it. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி They will வைக்கிறேன். start disliking such things. அப்படிப்பட்டவர்கள் மீது வெறுப்பு உண்டாவதாக. They will have the guts to say no to their friends. நண்பர்களுக்கு முடியாது என்று சொல்லும் தைரியம் They will உடையட்டும் be ஐயா. able to finish well in their life. தங்கள் வாழ்க்கையில் நன்றாய் முடிக்கும் வல்லவர்களாய் Lord, I இருப்பார்களாக. pray இப்பொழுது ஜெபிக்கிறேன். that you will remove such liking from them, இவர்களுக்குள் இருக்கிற அப்படிப்பட்ட விருப்பங்களை அகற்றி விடுவீராக. uproot it from their mind, அவர்கள் சிந்தையிலிருந்து வேரோடு பிடுங்கி எரியும் ஐயா. remove the desire from them. அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆசைகளை அகற்றி விடும். Lord, they are going and exploring so much in social media. சமூக ஊடக வலைதளங்களில் அளவுக்கு அதிக காரியங்களை ஆராய்கிறார்கள். Let them have an aversion right now, இப்பொழுது அந்த மீது ஒரு வெறுப்பு உண்டாவதாக. in Jesus' name. இயேசுவின் An நாமத்தில் aversion to social media, சமூக ஊடக வலைதளங்கள் மீது வெறுப்பு an உண்டாகட்டும். aversion to addictions. அடிமைத்தனங்கள் மீது வெறுப்பு உண்டாகட்டும். You will clothe them with your glory. உம்முடைய மகிமையினால் இவர்களை Let உடுத்துவிப்பீராக. the fear of God, தேவ பயமானது, the love of God, தேவனுடைய அன்பு, the passion for God தேவன் மீதுள்ள வைராக்கிய வாஞ்சை will just overcome them, அதை இவர்களை Lord. மிஞ்சி மேற்கொள்ளட்டும் They ஆண்டவரே. will be lost in your presence. உம்முடைய பிரசன்னத்தில் மெய்மறந்து இருப்பார்களாக. Again, young or old, வாலிபரோ வயோதிபரோ, male or female, ஆணோ பெண்ணோ, in Jesus' name, இயேசுவின் they நாமத்தில் will have the courage to say no. முடியாது என்று சொல்லும் துணிச்சல் Lord, இருக்கட்டும். we want to pray for people who are already lost in the dark. ஏற்கனவே இருளுக்குள் தொலைந்து போய் தேடிக்கொண்டிருப்போம். Maybe they have ஜெபிக்கிறோம். not come today to service ஒருவேளை இன்னைக்கு ஆராதனைக்கு வராமல் because they are இருந்திருக்கலாம். doing things on their own. அவர்கள் சொந்தமாய் காரியங்களை செய்து But கொண்டிருக்கலாம். we pray. ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறோம். As a church, சபையாராக they prayed for Peter. பேதுருவுக்காய் ஜெபிக்கிறோம். As a church, சபையாராக when they prayed for Peter, பேதுருவுக்காய் அவர்கள் ஜெபித்தபோது Peter was delivered. பேதுரு An விடுவிக்கப்பட்டார். angel was sent to Peter. ஒரு தூதன் பேதுருவிடம் அனுப்பப்பட்டார். Likewise, அதுபோலவே as a church, சபையாராக when we pray for all those people who are lost, தொலைந்து போய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் இந்த நேரத்தில் people who are unable to come to church, சபைக்கு வர முடியாமல் தவிப்போருக்காய் ஜெபிக்கிறோம். people who are lost in their addiction, அடிமைத்தனங்களுக்குள் தொலைந்து பறிபோயிருப்போருக்காய் Lord, ஜெபிக்கிறோம். in Jesus' name, இயேசுவின் நாமத்தில் we pray நாங்கள் ஜெபிக்கிறோம் that ஐயா. you will send an angel நீர் ஒரு தூதனை அனுப்புவீராக. wherever they are, அவர்கள் எங்கிருந்தாலும் whether சரி, they are with their friends, நண்பர்களோடு இருந்தாலும் or சரி, whether they are sleeping, தூங்கிக் கொண்டிருந்தாலும் whether சரி, they are in the room, அல்லது உள்ளறைக்குள் பதுங்கி இருந்தாலும், whatever they are doing, இப்பொழுது Lord, அவர்கள் என்ன செய்து let கொண்டிருந்தாலும் your சரி, angel go and bring them back. உம்முடைய தூதர்கள் போய் அவர்களை திருப்பி கொண்டு வருவார்களாக. We declare it. நாங்கள் பிரகடனம் We பண்ணுகிறோம். declare நாங்கள் it. இதை பிரகடனம் We பண்ணுகிறோம். call them out, oh Father God. தகப்பனே, இப்பொழுது அவர்களை வெளியே வரும்படி We அழைக்கிறோம். bring them from the darkness. இருளுக்குள் அவர்களை வெளியே மீட்டெடுக்கிறோம். Oh, they are a royal generation. அவர்கள்
ராஜரீக சந்ததி a அல்லவா, holy nation, பரிசுத்த சந்ததி a அல்லவா, royal priesthood. ராஜரீக ஆசாரிய கூட்டம் They are அல்லவா, called to bring forth the people out of the darkness. இருளுக்குள் இருக்கிறவர்களை மீட்டெடுக்க அழைக்கப்பட்ட They கூட்டம் will அல்லவா. not be in darkness. இவர்கள் இருளுக்குள் சிக்கி They இருப்பதில்லை, will bring people out of darkness. ஆனால் இருளுக்குள் இருப்போரை வெளியே மீட்டெடுப்பார்கள். As a church, when we pray, சபையாராக நாங்கள் ஜெபிக்கும் போது let miracles happen in their lives. அந்த அற்புதங்கள் இவர்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. Lord, we thank you, we thank you, we thank you. நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி We are சொல்லுகிறோம். not going to keep quiet and allow the world to do anything in their life. உலகம் அவர்கள் வாழ்க்கையில் தாறுமாறாய் பால் கடிப்புகளை ஏற்றுக் கொடுத்தனர், நாங்கள் இப்படி வேடிக்கை The பார்த்து கொண்டிருக்க world மாட்டோம் ஐயா. has no right in their lives. அவர்கள் வாழ்க்கையில உலகத்துக்கு எந்த அதிகார உரிமையும் இல்லை. Because we will pray for them. நாங்கள் அவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். We will send your angels. உம்முடைய தூதர்களை நாங்கள் அனுப்பி We will வைக்கிறோம். send the fire of God. தேவ அக்கினியை நாங்கள் அனுப்புகிறோம். We will send the presence of God. தேவ சமூகத்தை நாங்கள் அனுப்புகிறோம் ஐயா. Nothing can stand against the Holy One of Israel. இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு எதிர்த்து நிற்க ஒன்றாலும் We முடியாது. thank you, we thank you, we thank you. நன்றி சொல்லி நன்றி சொல்லுகிறோம். We give you all the glory. மகிமை எல்லாம் In குறித்தாக்கி Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Hallelujah. ஹalleluya. Shall we all clap our hands? கரங்களை தட்டுவோம். And thank God for bringing all those lost souls. காணாமல் போன ஆத்துமாக்களை மீட்டுக் கொண்டு People who வருகிறதற்காக are நன்றி in சொல்லுவோம். darkness, இருளுக்குள் சிக்கி இருப்பவரை மீட்டு People who are இருக்கிறார். trying things. பல தவறான காரியங்களை முயற்சிப்பவரை People மீட்டு who are in இருக்கிறார். addiction. அடிமைத்தனங்களுக்குள் இருப்பவரை மீட்டு Everyone are இருக்கிறார். coming back. எல்லாரும் திரும்பி வருகிறார்கள். Everyone are coming அனைவரும் back. திரும்பி வருகிறார்கள். Everyone are coming back. எல்லாரும் பத்திரமாய் திரும்பி In வருகிறார்கள். Jesus' name. இயேசுவின் No நாமத்திலே. more lost souls. இனி ஆத்துமாக்கள் No more நஷ்டப்படுவதில்லை. in the dark pit. இனி இருண்ட குழிக்குள் சிக்கி Because இருப்பதில்லை. my Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer என் lives. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. God is a good God. அவர் நல்ல தேவன். When He says, அவர் He சொல்லும்போது will bring it to pass. அப்படியே நிறைவேற்றுவார். Few weeks ago, we prayed for those people with some discoloration. சில வாரங்களுக்கு முன்பதாக தோலின் நிறம் உருமாறினதுக்காய் ஜெபித்தோம். I had a testimony from a young girl. ஒரு வாலிப மகள் சாட்சி சொல்லி She இருக்கிறார். had some kind of a discoloration. ஒரு விதமான தோலின் நிறம் மாற்றம் பட்டையாய் The இருந்திருக்கிறது. doctor said it will take some time through treatment. அது சிகிச்சை எடுத்து சுகமாக பல நாட்கள் ஆகும் என்று மருத்துவர் சொல்லி She prayed இருக்கிறார். that Sunday. அந்த ஞாயிறு ஜெபித்தோம் Next அல்லவா? Monday morning, அடுத்த நாள் திங்கள் no காலை discoloration. அதெல்லாம் சரியாகி விட்டது. Everything brand is new. எல்லாம் புத்தம் புதிதாகி விட்டது. Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். When He says, அவர் He will சொல்வாரானால் do it. அவர் செய்து Another முடிப்பார். wonderful sister shared a testimony. ஒரு அருமையான சகோதரி சாட்சி It பகிர்ந்தார்கள். looks like she took a mother-in-law for some tests. மாமியாரை மருத்துவ பரிசோதனைக்கு They கொண்டு said போனபோது தெரிகிறது. she had some kidney issues. Only 30% was working. அவருடைய சிறுநீரகம் 30% செயல்படுகிறதாக சொல்லி Last இருக்கிறார்கள். month we prayed for kidneys. சிறுநீரகங்களுக்காக போன வாரம் ஜெபித்தோமே. The next day or next week she took again her mother-in-law for the doctor. அடுத்த வாரம் மாமியாரை மறுபடியும் மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு போய் இருக்கிறார்கள். We did the checkup again. மருத்துவ பரிசோதனை செய்தார்கள். He said everything is fine. எல்லாமே சீராகி விட்டது Hallelujah. என்றார்கள். The ஹalleluya. reason why I'm sharing this ஏன் is இதை பகிர்கிறேன் தெரியுமா? God is a healer. நம் தேவன் குணமாக்கும் God பரிகாரி. is a miracle worker. நம் தேவன் அற்புதங்களை செய்யும் When the நாயகன். Holy Spirit moves in, பரிசுத்த ஆவியானவர் when there அசைவாடுவாரானால் is faith, அவர் விசுவாசம் இருக்கும் when பட்சத்தில் there is faith in the atmosphere, சுற்றுச்சூழல் விசுவாசத்தால் நிறைந்திருக்கையில் automatically things will happen. காரியங்கள் தானாகவே Oh, சீராகிவிடும். He's a mighty one of Israel. இவர் இஸ்ரவேலின் மகா He's ஜெய the soon வல்லவர். and the coming king. இவர் அதி சீக்கிரம் வரப்போகும் But He's மகாராஜா. the same God. அவர் அதே தேவன். Same God of the early apostles. ஆதி அப்போஸ்தலருடைய தேவன் மாறாதவர். Hallelujah. Hallelujah. He never changes. அவர் மாறுவதே He's இல்லை. still here. அவர் இன்னும் இங்கே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is in our midst. நம் நடுவில் எழுந்தருளி How many இருக்கிறார். of you can experience His presence? எத்தனை பேருடைய பிரசன்னத்தை How உணர்கிறீர்கள்? many of you experienced Him during worship? ஆராதனை வேளை எத்தனை பேர் இந்த சமூகத்தை Just அனுபவித்தீர்கள்? enjoying with the angels. தூதர்களோடு அனுபவித்தோமா? Hallelujah. Hallelujah. Sometimes Pastor and I we will discuss. சில நேரம் நானும் பாஸ்டரும் I பேசிக்கொள்வோம். think one Sunday we should just do only worship. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெறும் ஆராதனை மட்டும் நடத்தணும்னு Without யோசிப்போம். checking the time. நேரத்தை பார்க்காம Nobody should give time up. யாரும் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. Just worship. ஆராய்ச்சிட்டே How இருக்கணுங்க. nice will it be? அது எவ்வளவு இன்பமா இருக்கும் Do you அல்லவா? all like it? அதுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? Do you all want to do that sometime? எனக்கு அது செய்யலாமா அப்படி? Oh, I don't know, as the Lord leads. கர்த்தர் நடத்துகிறபடி செய்வோம். Just worshiping அப்படி Him. அவரை ஆராதித்துக் கொண்டே Just இருப்போம். exalting Him. அவரை உயர்த்தி கொண்டே That's இருப்போம். what Pastor Caleb and I we do in our house. எங்க வீட்டில் நானும் பாஸ்டரையும் அதை தான் செய்வோம். We'll say, okay, we will pray for an hour and then we have other things to do. ஒரு மணி நேரம் ஜெபிச்சு மற்ற காரியங்கள் செய்யலாம்னு யோசிப்போம். After we finish our praise and worship, எங்கள் துதி ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா now we are going to start our prayer. எங்க ஜெபத்தை ஆரம்பிக்க போவோம். We'll check the time. நேரத்தை பார்த்தா It'll be 3.5 hours. அது 3 மணி நேரம் ஓடி இருக்கும். We'll just say, wow, what is it the real time? உண்மையாவே இது சரியான நேரம் தானே யோசிப்போம். Is it already 9 p.m.? உண்மையாவே 9 மணி ஆயிச்சா ராத்திரி?
Because we will have been just lost in His இந்த presence. பிரசன்னத்தில் அப்படியே மெய்மறந்து திளைத்திருந்திருப்போம். Hallelujah. ஹalleluya. We don't go with a prepared list of songs. ஆயத்தமாக்கப்பட்ட பாடல் போடும் நாங்கள் Just போவதில்லை. enjoying Him. அப்படியே ரசித்துக் கொண்டே இருப்போம். Just worshiping அவரை Him. ஆராதித்துக் கொண்டே இருப்போம். As the Lord leads. கர்த்தர் நடத்துகிறது We போலவே go from song after song. பாடல் மேல் பாடல் We பாடிக்கொண்டே just admire Him in our own words. எங்கள் சொந்த வார்த்தையில் அப்படியே ரசித்து We மெச்சிக் will கொண்டே just இருப்போம். enjoy Him. அவர் அப்படியே ரசிச்சு ருசிப்போம். Hallelujah. ஹalleluya. We'll sing our own tune. எங்க சொந்த ராகத்துல We'll பாடுவோம். sing our own words. சொந்த வார்த்தைகளை பாடுவோம். Nothing to worry about. எதை பத்தி கவலைப்படுறதுக்கு He's இருக்காது. our Father. அவர் நம் தகப்பன் He அல்லவா. enjoys all kinds of tones. எல்லா விதமான குரல் வள துணியை அவர் ரசிக்கிறார். ஹalleluya. God is a good God. அவர் நல்ல தேவன். Wonderful God. அதிசயமானவர். He is in the process of doing reset. அவர் நம்மை மறுவரை செய்யும் பணியில் முளைந்திருக்கிறார். Whatever the devil has done, பொல்லாத பிசாசு என்ன whatever பாதிப்பை the ஏற்படுத்தி people have இருந்தாலும் done, மக்கள் என்ன பாதிப்பை whatever we செய்திருந்தாலும் have done, நாமே என்ன பாதிப்பை when ஏற்படுத்தி we come இருந்தாலும் before Him, அவருக்கு முன்பாக நாம் He வரும்போது will just press that reset button அந்த மறுவரை பொத்தானை அழுத்தி விடுவார், அவ்வளவுதான். and everything comes brand new. சகலமும் புத்தம் புதிதாகிவிடும். Factory reset. அப்படியே தொழிற்சாலையின் ஆரம்ப No நிலைக்கு trace of வந்துவிடும். any virus. எந்த வைரஸ் கிருமிக்கான No அடிச்சோட trace இருக்காது. of any malfunction. எந்த தவறான கேடுபாடுகளுடைய Everything இதே brand இருக்காது. new. எல்லாம் புத்தம் புதிதாகிவிடும். That is what we have been meditating from the Word of God. கர்த்தருடைய வார்த்தையை தான் தியானித்துக் கொண்டே What a இருக்கிறோம். powerful Word of God. எவ்வளவு வல்லமையான தேவ Shall we வார்த்தை. just lift up this word this morning? இந்த காலை இந்த வார்த்தையை உயர்த்தி பிடிப்போமா? Lord, we thank you for your உம்முடைய word. வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் Your ஆண்டவரே. spoken word. உரைக்கப்பட்ட உம்முடைய வார்த்தை. Your rhema உம்முடைய word. ரேமா வார்த்தை. Your precious word. நேரப்பெற்ற உம்முடைய வார்த்தை. This day we pray இன்றைக்கு நாங்கள் that ஜெபிக்கிறோம். you will increase our faith எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. through your word, உம்முடைய Lord. வார்த்தையின் மூலம் அதிகரிக்க We செய்யும். will become giant slayers. நாங்கள் ராட்சதலை வீழ்த்துகிறவர்களாய் We will become ஆர்ப்பரிப்போம். giants in the Lord. நாங்கள் கர்த்தருக்குள் ராட்சதலாய் When we எழும்புவோம். walk out of this sanctuary, இந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு we வெளியேறும்போது will know and know and know ஒன்று மட்டும் நிச்சயமாய் இருந்திருப்போம். that our God is the God of heaven and the earth, எங்கள் தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் God அறிந்திருப்போம். of the armies of Israel, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் நீர் that என்றும் nothing our God cannot do. எங்கள் தேவனால் செய்ய முடியாதது And He ஒன்றுமில்லை has என்று given us the அறிந்திருப்போம். power and authority அதிகாரத்தையும் வல்லமையும் எங்களுக்கு to tread கையளித்திருக்கிறீர். upon serpents, சர்ப்பங்களை மிதிக்கவும் and nothing ஒன்றாயிலும் shall by any means hurt us. எங்களை எதிலும் This சேதப்படுத்துவதில்லை. is the confidence we have. இதுதான் எங்களுக்கு இருக்கும் திட நம்பிக்கை, Thank you for your தைரியம். word. இந்த வார்த்தைக்காக Give நன்றி. you all the glory. எல்லா மகிமையும் உமக்கே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் Amen பிதாவே. and amen. ஆமென், ஆமென். Hallelujah. 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 God is a good God. கர்த்தர் நல்லவர். We saw how God will reset our wrong decisions. தவறான தீர்மானங்களை கற்றி எப்படி மறுவரை செய்வார் We என்று saw 3 பார்த்தோம். examples. அதற்கு 3 உதாரணங்களை Now we பார்த்தோம். have gone to see how the Lord will reset our finances. இப்பொழுது நம்முடைய பொருளாதார பண நிலையை கர்த்தர் எப்படி மறுவரை செய்ய போகிறார் என்று There பார்ப்போம். can be different situations. பலதரப்பட்ட சூழ்நிலைகளா That could இருக்கலாம். have caused some problem in the அது finances. பொருளாதார பணத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்படுத்தி இருக்கலாம். But the Lord is able to reset it. என்றாலும் அதை சீர்படுத்தி மறுவரை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. Hallelujah. Hallelujah. Last week we saw about the kings, the 3 kings against the king of Moab. கடந்த வாரம் மோவாபின் ராஜாவுக்கு எதிராக 3 ராஜாக்கள் கூட்டணியாய் படையெடுத்ததை How the பார்த்தோம். Lord came and rescued them. கர்த்தர் எப்படி வந்து அவர்களை தப்புவித்தார் என்பதை They were பார்த்தோம். battered. அவர்கள் அப்படியே But சிதைக்கப்பட்டிருந்தார்கள். still the Lord gave 5 promises. என்றாலும் கர்த்தருக்கு 5 வாக்குறுதிகளை And we கொடுத்தார். declare this month there will not be any lack. இந்த மாதத்திலே ஒரு பற்றாக்குறையும் இருப்பதில்லை என்று பிரகடனம் பண்ணி There இருக்கிறோம். will be an overflow. நிரம்பி வழிந்தோடும். Hallelujah. Hallelujah. So today we are going to see the Lord will reset when we are broke. நாம் நொறுங்கி உடைந்திருக்கும் நேரத்தில் கர்த்தர் மறுவரை செய்வார் என்று இன்றைக்கு பார்ப்போம். Broke in sense like financially broke, like in அதாவது debt. பண விஷயத்திலே கடனுக்குள் சிக்கி நிலைமை நொடிந்து போய் இருக்கலாம். Hallelujah. Hallelujah. The opening verse is Isaiah 45. ஏசாயா 45 தான் Verse திறவுகோல் number வசனம். 3. 3ஆம் வசனம். I will give you treasures hidden in the darkness, நான் அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷங்களை உங்களுக்கு தருவேன். secret riches. ஒளிப்பிடத்தின் புதையல்களை தருவேன். I will do this so you may know that I am the Lord. நானே கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு நான் இவைகளை செய்வேன். Yes, why should he do all this? ஆண்டவரே, ஏன் இதெல்லாம் நீ செய்ய வேண்டும்? Because he says, I will do this so you will know that I am the Lord, நானே கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு நான் இவைகளை the செய்வேன். one who calls you by name. உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் நானே. Hallelujah. Hallelujah. How many of you know at least 50 people's names in this congregation? உங்களை எத்தனை பேருக்கு நம்முடைய சபையாரில் குறைந்தபட்சம் ஒரு 50 பேருடைய பேராவது
யாருக்காவது தெரியும் If சொல்லுங்க. you know 100 names here, உங்களுக்கு இங்க 100 பேருடைய பேர் உங்களுக்கு யாருக்காவது it தெரியுமா? is fantastic. அப்படின்னா ரொம்ப But பிரமாதம். it's very difficult to remember everybody's எல்லாருடைய names. பேரும் ஞாபகத்துல வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? Hallelujah. Hallelujah. But the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I know you by name. நான் உங்களை பெயர் சொல்லி Shall அறிந்திருக்கிறேன். we say, open our mouth and say, வாய் திறந்து சொல்லுவோமா? He knows me my name. கர்த்தர் என் பெயர் சொல்லி என்னை அறிந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Every one of us. நாம் ஒவ்வொருவருமே Or sometimes we'll say, oh, nobody knows me. ஐயோ, யாருக்குமே என்ன தெரியாதுன்னு சில They நேரம் don't even சொல்லுவோம். remember my name. என் பேரு உங்களுக்கு ஞாபகம் கூட They'll இல்லைங்க. remember my brother's name, எங்க அண்ணன் பேர்லாம் ஞாபகம் my இருக்கு, sister's name, என் சகோதரி பேர்லாம் ஞாபகம் even my இருக்கு, younger sister's ஏன் name. என் தங்கச்சி பேர் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. என் பேரை தான் எல்லாரும் மறந்துடுவாங்க. எத்தனை பேர் நீங்கள் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க? என் பேரை எல்லாரும் என் பேரை மறந்துடுவாங்க. என் பேரை யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. But what does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? The heavenly Father, பரம தகப்பன் He knows us by our name. அவர் நம்முடைய பெயர் சொல்லி நம்மை அறிந்திருக்கிறார். Some people have very difficult names. சிலருக்கு ரொம்ப கஷ்டமான பேர்லாம் It's இருக்கும். not easy to remember such names. அப்படிப்பட்ட பேர்லாம் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. My name is very difficult. என்னுடைய பேர் ரொம்ப கடினமானது. Maybe it is common in India, but in US it was very difficult. இந்தியாவிலே பொதுவா இருக்கலாம், ஆனால் அமெரிக்கால ரொம்ப கஷ்டமான பேர் இது. People will look at me and they'll just point because they won't remember my name. என் பேர் நினைவு இருக்காதாகவே என்ன நேரா பார்த்து கை நீட்டி தான் அடையாளப்படுத்துவாங்க. பேரை கொலை பண்ணி தள்ளுவாங்க. கண்ணா பின்னா நீ இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் என்ன தான் கூப்பிடுறாங்க. சரி நான் தான் இட்ஸ் மீ, ஸோ sometimes people won't remember us. சில நேர மக்கள் நம்மை ஞாபகத்தில் வைத்திருக்க But மாட்டார்கள். we have a heavenly Father who remembers us. எப்போதும் நம் நினைவாய் இருக்கும் பரம What a தகப்பன் great இருக்கிறார். comfort we have. எத்தனை பெரும் ஆறுதல் இது. Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். Quickly we're going to go to 2 Kings chapter 4. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திற்கு தீவிரமாய் வருவோம். We are going to read verses 1 to 7. 1 முதல் 7 வரையுள்ள வசனங்களை படிக்க I போகிறோம். think let's all open the Bible. எல்லாரும் வேத புத்தகத்தை திறக்கலாமா? And then we will, it's only 7 verses. Let's read all the 7 verses. 7 வசனங்கள் தாங்க, எல்லாரும் படிக்கலாமே. Hallelujah. Are you ready? Are you open? Have you opened the Bible? எல்லாரும் வேதத்தை திறந்துட்டீங்களா? ஆயத்தமா? ரெடி? நான் ஆமென் சொல்றீங்களா? ஆமென். பின்னாடி எடுத்துட்டீங்களா? அலுமினியம் ஷேட் எடுத்துட்டீங்களா? We're going to read verse by verse. Verse number 1. One day the widow of a member of the group of prophets came to Elisha and cried out, "My husband who served you is dead, and you know how we fear the Lord. But now a creditor has come threatening to take my 2 sons as slaves." முதல் வசனம், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். In this verse we read about the widow. She is the widow of the prophet. She comes to Elisha. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இறந்த நிலையிலே விதவையாய் இவர்கள் எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்தார்கள். And she comes to Elisha and she cries out. எலிசா தீர்க்கதரிசி வந்து கதறி அழுகிறார்கள். Second verse. 2வது வசனம், What can I do to help you? Elisha asked. Tell me, what do you have in the house? எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றார். Nothing at all except a flask of olive oil, she replied. அதற்கு அவள், ஒரு குடம் ஒலிவ எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். I underlined, what do you have in the house? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டு இருக்கிறேன். I also underlined, except a flask of olive oil. ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் என்ற வார்த்தையையும் அடிக்கோடிட்டு இருக்கிறேன். Verse number 3. 3ஆம் வசனம், Elisha said, borrow as many empty jars as you can from your friends and neighbors, then go. I'm sorry, we'll stop with that. 3ஆம் வசனம், அப்பொழுது எலிசா, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. So here he's saying, go and borrow as many empty jars. எவ்வளவு வெறும் பாத்திரங்களை வாங்க முடியுமோ போய் இரவலுக்கு கடன் வாங்கு என்று இங்கே அவர் சொல்லுகிறார். Here borrowing is okay because they are having a financial plan to repay what they borrowed. வாங்குகிற கடனை திருப்பி அடைப்பதற்கு ஒரு சரியான பண திட்டம் வகுத்திருக்கிறபடியினால் இந்த சந்தர்ப்பத்தில் கடன் வாங்குவதால் தவறில்லை. But the Bible verse says in Deuteronomy, ஆனால் உபாகமத்தில் வசனம் சொல்லுகிறது, you will lend and not borrow. நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். Hallelujah. Hallelujah. I declare that promise will come to pass in every one of you. நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நான் பிரகடனம் There பண்ணுகிறேன். will not be any need for you to borrow. கடன் வாங்கக்கூடிய ஒரு தேவை உங்கள் வாழ்க்கையில் எழும்புவதில்லை. But I pray நான் in the ஜெபிக்கிறேன் name of Jesus இயேசுவின் நாமத்தில் that every one of you உங்கள்
அத்தனை பேருமே you will become as lenders. நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். Hallelujah. ஹalleluya. Amen. Amen. Do you believe it? நம்புகிறீர்களா? Amen. Amen. Hallelujah. Hallelujah. Verse number 4. நான்காவது வசனம். Then go into your house with your sons and shut the door behind you. Pour olive oil from your flask into the jars, setting each one aside when it is filled. உன் வீட்டுக்குள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். Hallelujah. Hallelujah. Here is saying pour the oil from the flask which is very small into a jar which is very big. மிகவும் சிறிய ஜாடியாகிய அந்த எண்ணெயை பெரும் குடத்துக்குள் இப்பொழுது ஊற்றும்படி சொல்லுகிறார். Verse number 5. ஐந்தாம் வசனம். So she did as she was told. அவள் தனக்கு சொல்லப்பட்டபடி அப்படியே செய்தாள். No other plan was revealed. அந்த திட்டம் வேற எந்த திட்டம் வெளிப்படல. She does not know what's going to happen. என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. But she obeyed. ஆனால் கீழ்ப்படிந்தார்கள். Her sons kept bringing jars to her and she filled one after the another. மகன்கள் பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்க அடுத்தடுத்து அவர்கள் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். Verse number 7. ஏழாம் வசனத்தில் When she told the man of God what had happened, he said to her, now sell the olive oil and pay your debts. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து. He's asking her to do a business. அவர்களை வியாபாரம் செய்ய சொல்லுகிறார். Go and sell and pay your debt. ஏமா நீங்க போய் அந்த எண்ணெயை விற்று கடன் அடைத்து விடுங்கள். கடைசி பகுதி And சொல்லுகிறது. you and your sons can live on what is left over. மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். Hallelujah. Hallelujah. I underlined what is left over. மீந்ததை கொண்டு என்பது கடிகோட்டு இருக்கிறேன். Because the Lord put in my heart saying left over blessing. மீந்திருக்கும் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை Hallelujah. Hallelujah. How many of you want that leftover blessing? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் மீந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? I want overflowing blessing. நிரம்பி வழிந்தோடும் ஆசீர்வாதம் எனக்கு I don't வேண்டும். want it to be just enough. ஏதோ இரு தேவைக்கு போதும் என்று மட்டும் எனக்கு Through the வேண்டாம். month of November. நவம்பர் மாதம் முழுவதும். Through the month of December. டிசம்பர் மாதம் முழுவதும். As I enter into 2026. 2026க்குள் நான் I பிரவேசிக்கும் போது want leftovers. எனக்கு மீதம் வேண்டும் ஐயா. I want to enter 2026. 2026க்குள் எப்படி with பிரவேசிக்க leftover வேண்டும்? blessing. மீந்திருக்கும் Shall we all ஆசீர்வாதங்களோடு open our mouth and say வாய் திறந்து சொல்லுவோமா? leftover blessings. மீந்திருக்கும் ஆசீர்வாதங்கள். Shall we all shout it before the Lord? கர்த்தருக்கு முன்பாய் ஆரவாரம் Just செய்வோம். as though you mean it. அர்த்தப்படுத்தி Oh, சொல்லுங்கள். you are not satisfied with the little. ஆண்டவரே கொஞ்சத்தில் நான் No, திருப்தி I am அடையவில்லை. tired of having little. கொஞ்சம் கொஞ்சம் இருந்து களைத்து போய் I am விட்டேன். tired of being in lack. எப்பொழுதுமே பற்றாக்குறை I am இருந்து நான் tired களைத்து of being விட்டேன். in debt. கடனில் இருந்து சோர்ந்து I விட்டேன். am tired of borrowing. கடன் வாங்கி வாங்கி துவண்டு விட்டேன். I am ready for leftover blessing. மீந்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நான் தயார் ஐயா. I am ready for it now. இப்பொழுது அதற்கு நான் Shall we ஆயத்தமாகி all open our இருக்கிறேன். mouth and say வாய் திறந்து சொல்லுவோம். leftover blessing. மீந்திருக்கும் ஆசீர்வாதங்கள். Leftover blessing. மீந்திருக்கும் ஆசீர்வாதங்கள். Leftover blessing. மீந்திருக்கும் Look at the ஆசீர்வாதங்கள். person sitting next to you. உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்க பாருங்க. Leftover blessing. மீந்திருக்கும் ஆசீர்வாதங்கள். Leftover blessing. மீந்திருக்கும் To the ஆசீர்வாதங்கள். person sitting on the other side. மற்ற பக்கம் உட்கார்ந்து பாருங்க. Leftover blessing. மீந்திருக்கும் ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு வேணாம்னா எனக்கு கொடுத்துருங்க. Hallelujah. Hallelujah. Some people will be very stiff and firm. சிலர்லாம் என்னானாலும் அசைய மாட்டேன்னு அப்படியே இருக்கிறீங்க. They don't know how to relax. It is okay. தேவ சமூகத்துல நான் இளைப்பாறுகிற விதம் தெரியல. Hallelujah. Hallelujah. I think I'm finished with my message. என் செய்தியை முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். Hallelujah. No, I have a lot more to cover. இல்லங்க இன்னும் நிறைய இருக்கு. So we are going to go into a few biblical principles சில வேதாகம கோட்பாடுகளுக்குள் அடி எடுக்க போகிறோம். of what really happened in these 7 verses. இந்த 7 வசனங்களுக்கு உண்மையாகவே நடந்தது என்ன? Some things that you might already know, சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். but some things that I might be bursting some more bubbles. ஆனால் இன்னும் சில குமிழ்களை நான் உடைத்து வெளிப்படுத்த As I வேண்டும். said last week, கடந்த வாரம் சொன்னது போலவே for all these breakthroughs, இந்த தடை உடைவுகளுக்கெல்லாம் the Lord is expecting some partnership from humans. மனிதர்கள் தம்மோடு கரம் கோர்த்து கூட்டாளிகளாய் சேர கர்த்தர் எதிர்பார்க்கிறார். There is a part the man has to pay. மனிதர்கள் செயலாற்ற வேண்டிய ஒரு பங்கு இருக்கு. And what is it in this chapter? இந்த அதிகாரத்தில் மனித பங்கு என்ன? So before we go into that, நாம் அதற்குள் போகும் முன்பதாக we're going to see 3 different biblical principles 3 வித்தியாசமான வேதாகம கோட்பாடுகளை பார்ப்போம். about finances. பொருளாதார பண விஷயத்தை You குறித்து. might be at the sound of my voice and you might say, no, I am not broke, sister. என் சத்தத்தை கேட்கிற நீங்க நான் ஒண்ணும் நொடிந்து நசிந்து விடவில்லைன்னு I am சொல்லலாம். not in debt. நான் ஒண்ணும் கடனே இல்ல. I am blessed of the Lord. கர்த்தரால் But I ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். still want you to listen to this. ஆனாலும் இதை கவனமாய் But கேளுங்கள். there are many at the sound of my voice. ஆனாலும் என் சத்தத்தை கேட்கும் அநேகர் You are continuously in debt. நீங்கள் நித்தமும் கடனுக்குள் தவிக்கிறீர்கள். Continuously borrowing. எப்பவுமே கடன் வாங்கிட்டே இருக்கீங்க. Continuously in lack. தொடர்ந்து பற்றாக்குறை
பற்றாக்குறையில் continuously பரிதவிக்கிறீர்கள், broke. எப்பவுமே நசிந்து நொடிந்து போய் There இருக்கிறீர்கள், is not enough finances. போதுமான பணபலம் கையில் இல்லை, You're always broke. எப்பவுமே நசிந்த Sometimes நிலைதான். there will be some surplus. சில நேரங்களில் கொஞ்சம் கூடுதல் But இருக்கும், again, there will be something will happen and there will be a lack. ஆனா அதுக்குள்ள ஏதாவது நடந்துரும் மற்றும் பற்றாக்குறை See, வந்துரும். this is what people found out. மக்கள் கண்டுபிடித்த உண்மை இதுதான். When someone is in continuous or perpetual being in being ஒருவர் broke, தொடர்ந்தேச்சியாய் நித்தமும் நீடித்து நொடிந்து போகிற நிலையிலே இருப்பார் then என்றால் they end up doing three things. 3 காரியங்களை செஞ்சிருவாங்களாம். They'll end up lying, அவங்க பொய் சொல்லிடுவாங்க, they'll end up stealing, திருடிடுவாங்க, they'll end up compromise. கடைசியில பரவாயில்லன்னு சமரச போக்கில் They might இணங்கிடுவாங்க. be very good people, ரொம்ப நல்லவங்களா தான் இருந்திருப்பாங்க, they're very good character, நல்ல சுபாவம் உள்ளவங்க தான். because they are in constant debt and constant lack. ஆனா எப்பவுமே பற்றாக்குறை, தொடர்ந்து கடன் வாங்குற இழிநிலை இருக்கிறபடியால் They were forced to do three things. 3 காரியங்களை செய்ய So நிர்பந்திக்கப்படுவார்கள். I want to show you some principles ஆகவே சில கோட்பாடுகளை காண்பிக்கிறேன், how you can come out of it. இதிலிருந்து எப்படி மீண்டு விடுபட முடியும். Hallelujah. ஹalleluya. Are you ready? ஆயத்தமா? Are you ready? ஆயத்தமா All நீங்கள்? right, let's go into the word of God. கர்த்தருடைய வசனத்துக்குள் வருவோம். See, everything we have, everything is written in the word of God. நமக்கு தேவையான சகலமும் வசனத்துக்குள் எழுதப்பட்டிருக்கிற It's not my பாக்கியங்கள். speculation. It is not my ideas. இது என்னுடைய யூக யோசனைகள் அல்ல, It's what is written in the word of God. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும் கருத்துக்கள். So the biblical principle number 1. வேதாகம கோட்பாடின் முதல் வழிமுறை, Why there is a lack? ஒரு பற்றாக்குறை இருக்கும் போதே, Because people do not have enough biblical financial knowledge. ஏன் பற்றாக்குறை? போதுமான வேதாகம பொருளாதார பண அறிவு இல்லாமையே. I'm going to be very open. நான் வெளிப்படையாய் Some பேசுகிறேன், people might get offended, சிலர் கொஞ்சம் புண்படக்கூடும், but I want to speak from the word of God. ஆனால் வசனத்திலிருந்து பேசித்தான் ஆக வேண்டும். For a longer period of time, நீண்ட நெடுங்காலகட்டமாகவே the previous generations முந்தைய தலைமுறைகளில் all over the world, உலகம் முழுவதும் they somehow believed that being blessed or being prosperous is a sin. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வளம் கொழிக்க செழித்திருப்பது பாவம் என்று எப்படியோ நம்பிட்டாங்க அவங்க. When somebody preaches on wealth or finances, immediately they call, oh, he's a prosperity teacher. பொருளாதார பண பலம் வளம் செழித்திருப்பதை குறித்து யாராவது பிரசங்கம் பண்ண வந்துட்டா உடனே ஐயோ ஒரு செழிப்பு பிரசங்கியாருன்னு சொல்லிடுவாங்க. I have heard well-known, very knowledgeable preachers calling someone else as prosperity preacher. மிகவும் வேத அறிவில் நிறைந்திருந்த பேர் பெற்ற ஒரு போதகராய் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை இவர்கள் வளமான உபதேச போதிக்கிறவங்கன்னு சொல்லியிருக்கிறத நானே கேட்டிருக்கிறேன். Yes, there might be some people who are only talking about money, 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 give on things like that. வாயை திறந்தாலே எடுத்ததும் பணம் பணம் கொடுங்கள் என்று பேசுவது இருக்கக்கூடும் I தான். am not talking about those preachers. அவர்களை குறித்து நான் பேசவே இல்லை. There are good shepherds, good pastors who teach about finances from the word of God. தேவ வசனத்துக்குள் இருக்கிற பொருளாதார பணபல விதிமுறைகளை மிக தெளிவாக மக்களுக்கு போதிக்கக்கூடிய தரமான மேய்ப்பர்கள் And இருந்திருக்கிறார்கள். immediately the others call them as prosperity preacher. உடனே இவங்க செழிப்பு உபதேசியார்னு சொல்லிடுவாங்க. People enjoy when someone comes and tells, oh, I don't have anything. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு யாராவது வந்து சொன்னா அதை I've given up ரசிப்பாங்க. everything. எனக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாம் கொடுத்துட்டேன். And the people admire such people. அப்படிப்பட்ட பிரசங்கர்களை மக்கள் ரசித்து What வியப்பார்கள். humility. என்னங்க மனத்தாழ்மை, What humility they have. என்ன தாழ்மை இருக்கு பாருங்க உங்ககிட்ட. People have started to enjoy such things. அப்படிப்பட்டவர்களை மக்கள் ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். But what does the Bible really say? உண்மையில் வேதம் என்னதான் சொல்லுகிறது? Around 2350 verses are written in the word of God on the topic of wealth, money, finances. பணம், சொத்து, பொருளாதாரம், நிலம், புலம் ஆகியவை குறித்து ஏறக்குறைய 2350 வசனங்கள் வேதத்தில் சொல்லுகின்றன. Something that is most spoken in the word of God. அப்படி என்றால் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை அதிகமாய் அதை குறித்து தான் சொல்லுகிறது. Why did they give so much importance to that? ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்? Because in the beginning itself, ஆரம்பத்திலேயே the word says you will be blessed and you will rule and you will have dominion over the things of the world. நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு ஆளுகை செய்து இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்பது கர்த்தருடைய சூளுரை. Right from Genesis chapter 1. ஆதியாகமம் முதல் அதிகாரம் தொடங்கி Even in the New Testament, புதிய ஏற்பாட்டின் பக்கங்களிலும் Jesus spoke 15% of his teachings on the subject of finance. பொருளாதார பண ஆசீர்வாதத்தின் தலைப்பில் இயேசுவானவர் தம்முடைய உபதேசத்தில் 15% பேசி இருக்கிறார். 11 out of 39 parables are on finances. 39 உவமைகளிலே 11 உவமைகள் பண விஷயத்தை பற்றியது. So having
a good understanding of what the Bible says, வேதம் சொல்லுகிறதை குறித்த நல்ல தெளிவான புரிதல் இருக்கும்போது what is happening in this society all over the world, உலகம் முழுவதும் இன்றைய சமுதாயத்தின் நடப்புகள் என்ன? people have either a lack of the knowledge of finances, ஒன்று பண விஷயத்தை பற்றிய அறிவு மக்களுக்கு குறைந்திருக்கிறது, or they have a very limited knowledge, இல்லாவிட்டால் ஒரு வரம்பிற்குட்பட்ட கொஞ்சம் அறிவுதான் அவர்களுக்கு or இருக்கிறது, they are very ignorant because someone taught them wrong. இல்லாவிட்டால் யாரோ தவறாய் போதித்தபடியினால் அறியாமையில் உழன்று Let me இருக்கிறார்கள். just give you one example just to say what I mean. நான் சொல்ல வரும் கருத்துக்கு ஒரே ஒரு உதாரணத்தை See, சொல்லுகிறேன். when we look at the life of Abraham, ஆபிரகாமின் வாழ்க்கையை நோக்கும்போது everybody think Abraham is the father of faith. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று எல்லாரும் நினைப்பார்கள். Yes, that is very true. அது வெறும் உண்மைதான். But he is also father of a blessing. அதே நேரத்தில் பேராசீர்வாதங்களின் தகப்பனாகவும் See, we ஆர்ப்பரித்தவர். can easily say the word blessing and everybody will accept. ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை சொன்னா எல்லாரும் But ஏற்றுக்கொள்வார்கள். when we say money பணம்னு சொல்லிட்டா or prosperity, அல்லது செழிப்புன்னு சொன்னா oh, that is a sinful thing. ஐயோ அது பாவமான காரியமாயிரும். Yes, sometimes in the society, ஆம், சமுதாயத்தில் சில நேரங்களில் what the society does is it encapsulates blessing in the form of lavishness and too much of luxury. இன்றைய சமூகத்தை பார்க்கும் பொழுது அளவுக்கு அதிக சொகுசான ஆடம்பரத்தை அவர்கள் செழிப்பு என்று So வைத்திருக்கிறார்கள். immediately everybody, because of ignorance, அறியாமை நிமித்தம் உடனே அதை பார்க்கிற எல்லாருமே everybody think prosperity is bad. செழிப்பா ஐயோ ரொம்ப மோசம் நினைச்சுக்கிறாங்க. No, how did Abraham live? ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார்? In chapter number 12, 12ஆம் அதிகாரத்தில் now he is coming out of Egypt. எகிப்திலிருந்து வெளியே The வருகிறார். Bible verse says, வசனம் சொல்லுகிறது, Ahimelech gave Abraham in verse number 16 16ஆம் வசனத்தில் அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார்? many gifts, அநேக வெகுமதிகள். and one of the gifts he gives is camels. அதில் அவர் கொடுக்கிற ஒரு வெகுமதி ஒட்டகங்கள். I was fascinated by those camels அந்த ஒட்டகங்களை நினைத்து என் உள்ளம் கொள்ளை கொண்டது. because actually camels denote luxury and wealth. உண்மையாகவே ஒட்டகம் என்று சொன்னால் அது பெரும் செல்வத்துக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் அடையாளம். Camels are actually used for transporting goods. பொதுவாக சரக்குகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒட்டகத்தை If you பயன்படுத்துவார்கள். read Job chapter 1 verse number 3, யோபு 1:3 படித்தாலே it is written that Job had 3,000 camels. யோபுக்கு 3000 ஒட்டகங்கள் இருந்ததுன்னு What எழுதியிருக்குங்க. a blessed man he is. அவர் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர். I have ridden on camels. நான் ஒட்டகங்கள் மேல் ஏறி போயிருக்கிறேன். I never miss an opportunity to ride on a camel. ஒட்டக சவாரி கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டதே இல்லை. They're very scary, ரொம்ப பயமா but இருக்கும். they're actually very nice. ஆனா ரொம்ப You இனிமையானவைகள். can talk to them. நீங்க ஒட்டகத்து கூட பேசிட்டே I போலாங்க. enjoy riding on a camel. ஒட்டக சவாரியை நான் Sometimes they ரசிச்சிருக்கிறேன். stink a lot. They stink a lot. ரொம்ப நினைக்கும் யோசிக்கும் ஒட்டகம். No, they stink. They smell bad. ரொம்ப மோசமான கெட்ட வாடை அடிக்குங்க. But still they are very nice. ஆனாலும் ஒட்டகங்கள் I இனியே. am fascinated by camels. ஒட்டகத்தை நினைச்சாலே என் உள்ளம் பரவசப்படும். People also enjoy drinking camel milk. ஒட்டக பால் குடிப்பது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். I think some of our friends here, they make the children send camel milk powder. இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒட்டக பால் பவுடரே வாங்கி கொடுப்பாங்க. Hallelujah. ஹalleluya. So camels are, they denote wealth ஒட்டகங்கள் செல்வத்துக்கே and அடையாளம். some kind of a status. ஒரு விதமான நல்ல அந்தஸ்துக்கு So in அடையாளம். chapter number 13, 13ஆம் it அதிகாரத்தில் says in verse number 2, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, Abraham was very rich in livestock, silver and gold. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய What சீமானாய் does இருந்தார். he have? என்ன இருக்கு அவர்கிட்ட? Can we all open our mouth and read from the word of God? வாயை திறந்து வசனத்தை படிக்கலாமா? எல்லாரும் வாசிங்களா? ஏன் வசனம் இல்ல, பைபிள்ல போட்டிருக்கு. என்ன வச்சிருந்தாரு அவரு? மிருக எல்லாம் ஜீவன் சொல்லுங்க. மிருக ஜீவன்களும் வெள்ளியும் கத்தி சொல்லுங்க. கத்தி சொல்லுங்க. வெள்ளியும் பொண்ணு. ஓ, wrong. தப்புங்க, தப்பு. ஓ, பாவம். Ignorance. அறியாமை. But whereas in the verse number 5, ஆனா 5ஆம் வசனத்தில் பாருங்க, it talks about Lot. கர்த்தர் லோத்தை குறித்து He சொல்லுகிறார். was traveling with Abraham. ஆபிரகாமோடு கூடவே பயணித்தவர். But what he had is very different. அவரிடம் இருந்தது முற்றிலும் மாறுபட்டவைகள். Verse number 5 he says, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, Lot had cattle and many tents. லோத்துக்கு ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. That is all. அவ்வளவுதான். He was not as wealthy as Abraham. ஆபிரகாமை போல ஒரு சீமான் அல்ல. Because Lord blessed Abraham, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தபடியால் out of his overflowing blessings, அந்த நிரம்பி வழிந்தோடும் ஆசீர்வாதங்களில் இருந்து Lot gets some blessings. லோத்துக்கு ஏதோ கொஞ்சம் But ஆசீர்வாதம் he was கிடைச்சிச்சு. not as blessed as Abraham. ஆபிரகாமை போல் லோத் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவில்லை. Because in chapter number 24, 24ஆம் அதிகாரம் when சொல்லுகிறது, Abraham is sending Eliezer to find a bride for his son, தன் குமாரன் ஈசாக்குக்கு ஒரு நல்ல மணப்பெண்ணை கண்டுபிடித்து வர எலியேசரை ஆபிரகாம் அனுப்பும்போது he's casually
sending 10 camels சர்வ சாதாரணமா 10 ஒட்டகத்தை அனுப்புறாருங்க. filled with goods. எல்லா சரக்குகள் நிறைந்த ஒட்டகங்கள். Camels are supposed to be carriers of transporting goods. பொதுவாக சரக்குகளை ஏற்றி கொண்டு போய் இறக்குவதற்கு தான் ஒட்டகங்கள் If you நியமிக்கப்பட்டவைகள். don't even have goods, சரக்கே இல்லைன்னா why do you need camels? உங்களுக்கு எதுக்கு ஒட்டகம்? He had goods. அவர்கிட்ட நிறைய சரக்கு இருந்துச்சு. Abraham had goods. ஆபிரகாம் கிட்ட நிறைய உடைமைகள் Abraham இருந்தன. had camels. ஒட்டகங்களும் இருந்தன. So I want to declare to some of you here today. எங்க இருக்கும் உங்கள் சிலருக்கு இன்றைக்கு Some பிரகடனம் of you are going பண்ணுகிறேன். to start businesses. சில தொழில் வியாபாரங்களை ஆரம்பிக்க போறீங்க. You might not have any transportation, உங்களுக்கு போக்குவரத்து வசதி ஒண்ணு இல்லாம இருக்கலாம். but the Lord will start from something. கர்த்தர் ஏதோ ஒன்றிலிருந்து ஆரம்பிப்பார். He will give you a small tempo traveler. உங்களுக்கு ஒரு சின்ன டெம்போ டிராவலர் கொடுப்பாருங்க. Believe in the Lord. கர்த்தரை நம்புங்கள். God can give Abraham camels ஆபிரகாமுக்கு அவர் தேவனால் ஒட்டகங்களை to கொடுக்க முடியும் transport என்றால் your goods. உங்கள் சரக்குகளை From நீங்கள் கொண்டு your போய் சேர்க்க business. உங்க தொழில் Whatever வியாபாரத்திலே it might அது be. என்னவா இருந்தாலும் சரிங்க. You might have nothing today. இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம். முதல்ல மீன் பாடி வண்டி கொடுங்கன்னு கேளுங்க அவரை. முதல்ல மீன் பாடி வண்டி ஆரம்பிக்கலாம். அதுல சரக்கு அனுப்பலாம். அதுல அனுப்ப அவர் என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். How did Abraham expand? ஆபிரகாம் எப்படி பெருகினார்? He would have expanded. அவருடைய எல்லை நிச்சயம் பெருகி When இருந்திருக்கும். he came from Ur அவர் ஊர்ல இருந்து வரும்போது to Haran, nothing. ஆரானுக்கு வரும் வரைக்கும் ஒண்ணு இல்லையே. Came to Canaan. கானானுக்கு வந்தார். People, verse says, the land could not contain the blessings of Abraham and Lot. ஆபிரகாம் லோத்துக்கு இருந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் இருந்த பூமி தாங்க கூடாது Verse number இருந்ததா. 13, 6 of 13 chapter. அதிகாரம் 13 6ஆம் வசனம். So how did he expand? எப்படி அவர் எல்லை The blessing of the விரிந்தது? Lord. கர்த்தருடைய The ஆசீர்வாதம். blessing of the Lord. கர்த்தருடைய He ஆசீர்வாதங்கள். did not say, no, Lord, I don't want anything. இல்ல வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லல Just a அவரு. small mean body vandi is enough for me. ஒரு சின்ன மீன்பாடி வண்டி இருந்தா போதும் ஆண்டவரே. No, go for a tempo traveler. இல்லை டெம்போ டிராவலருக்காய் போங்கள். Oh, sister, I don't have that much for tempo சகோதரி traveler. டெம்போ டிராவல் வாங்கலாம் காசு So இல்லங்க. start calling for tempo traveler. டெம்போ டிராவலரே வான்னு கூப்பிட When he gives ஆரம்பிச்சிருங்க. the tempo அவர் traveler, டெம்போ டிராவலர் கொடுத்தார்னா he will give you the goods to carry. அதை கொண்டு போகும் சரக்குகளையும் Some கொடுப்பார். of you might have tempo travelers. சிலருக்கு டெம்போ டிராவலர்கள் இருக்கலாம். Don't be satisfied with tempo travelers. அதுக்காக டெம்போ டிராவல் மட்டும் போதும் திருப்தி Go to the ஆயிராதீங்க. next step. அடுத்த அடி எடுத்து Go வைங்க. for an 18-wheeler. ஆண்டவரே 18 சக்கரம் உள்ள வாகனத்தை I don't know சரக்கு what லாரி you have. கொடுங்க. Maybe lorries. Maybe you can ask for lorries பெரிய பெரிய சரக்கு வாகனங்களை to கொடும். transport your goods. உங்கள் சரக்குகளை கொண்டு போய் சேர்க்கும் Because the கனரக வாகனங்கள். Lord is intended to bless His people. தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் But உத்தேசித்திருக்கிறார். because of ignorance, அறியாமை நிமித்தம் we are saying, no, I don't want it. இல்ல எனக்கு வேண்டாம் நம்ம சொல்லி Oh, that's கொண்டிருக்கிறோம். a bad language. உங்க கெட்ட வார்த்தை Oh, நிறுத்துவோம். let's not say prosperity. செழிப்புன்னு சொல்லவே Let's கூடாதுங்க. not say silver. வெள்ளின்னு சொல்லாதுங்க. Let's not say gold. ஐயோ தங்கம் பொன்னுன்னு But சொல்லாதுங்க. in the Bible, வேதம் என்ன verse சொல்லுகிறது? number 2, இரண்டாம் வசனம். Abraham had silver and gold. ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னும் See, at இருந்ததாம். the same time, some people have corrupted it. அதே நேரத்தில் சிலர் அதை பாழாக்கி கரப்பிடிச்சு They வச்சிருக்காங்க. became very greedy and they went after money, after money, after money. அளவுக்கு அதிக பேராசை பணம் என்று அலைய ஆரம்பித்து See, I விட்டார்கள். am not encouraging that. அதை நான் அந்த வக்காலத்து வாங்கலங்க. The Lord hates it. கர்த்தர் அதை வெறுக்கிறார். Proverbs, if you read, நீதிமொழிகளை படித்தால் it talks about how you should not go after money. பணத்துக்கு பின் அலையக்கூடாது என்று எச்சரிக்கிறது. But do not reject it. ஆனா அதை தள்ளக்கூடாதா? That's what I'm saying. அதைதான் சொல்லுகிறேன். Don't be ignorant. அறியாமையில் இருந்து Yes, விடக்கூடாது. the past generations, they did not know about it. அதை குறித்து கடந்த தலைமுறை அறியாதிருந்து They said, விட்டார்கள். no, I don't want, this is enough for me. இது எனக்கு போதுங்க, அதுக்கு அதிக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. But the Lord would have said, ஆனா கர்த்தர் என்ன சொல்லிருப்பார்? Abraham, ஆபிரகாமே, Job, லோத்து, I'm giving you, ma. யோபே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்ப்பா. Take it for me freely. எல்லாம் எடுத்து இலவசமா Why are எடுத்துக்கொள்ளுங்கள். you shutting your door? ஏன் நீங்கள் கதவை பூட்டுகிறீர்கள்? Let us not be that generation. நாம் அந்த தலைமுறையா இருந்து விட Let us not வேண்டாம். be that generation. நாம் அப்படிப்பட்டவர்களா இருந்து விட If the வேண்டாம். Lord blesses us, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது Lord, I receive your blessing. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை The பெற்றுக்கொள்கிறேன். Bible says to Abraham, ஆபிரகாமுக்கு வேதம் I சொல்லுகிறது, will bless you நான் உன்னை and ஆசீர்வதிப்பேன், I will make you a blessing. நான் உன்னையே ஆசீர்வாதமாக்குவேன். When the Lord blesses us, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது let us become a blessing. நாம் ஆசீர்வாதங்களாக மாறி Let us விடுவோம். become a blessing. ஆசீர்வாதங்களாய் மாறி விடுவோம். Hallelujah. Hallelujah. Say why so many people in the word of God, தேவனுடைய வசனத்துக்குள் அநேகரை படிக்கும்போது they walked in prosperity. அவர்கள் செழிப்பில் வீரனை போட்டு They walked இருக்கிறார்கள். in blessing. அவர்கள் தலை தோங்கி I'm just இருக்கிறார்கள். going to declare 3 scriptures. இன்றைக்கு 3 வசனங்களை நாம் அறிக்கையிட Because போகிறோம். all known scriptures. தெரிஞ்ச வசனம் தாங்க. But we are going to declare it. ஆனா வாய் திறந்து அறிக்கை We're going to செய்வோம். open our mouth and say. வாயை திறந்து சொல்லுவோம். Unless we change different thinking in our mind, நம்முடைய மனதின் யோசனைகளை வேற மாதிரி நாம் மாற்றாவிட்டால் progress will be hindered. முன்னேற்றம் தடைபடும். Progress will be hindered. வளர்ச்சி நிச்சயம் Oh, தடைபடும். this is enough for me. இது எனக்கு போதுங்க. Last week when we were talking about that war, கடந்த வாரம் அந்த யுத்தத்தை குறித்து பேசும்போது the Lord comes and says, கர்த்தர் வந்து the சொல்லுகிறார், ditches,
நீங்கள் குழிகளை வெட்டுங்க, பள்ளங்களை He வெட்டுங்கள். could have dug only 5 ditches. 5 பள்ளங்களை மட்டும் வெட்டி But இருந்தார். I'm sure Jehoshaphat would have dug 5,000 ditches. ஆனால் யோசபாத் 5000 பள்ளங்களை வெட்டி I இருப்பார் am என்று sure சொன்னேன். he would not have left any gap. ஒரு இடைவெளி கூட விட்டிருக்க மாட்டார் I know நினைக்கிறேன். Jehoshaphat. யோசபாத்தை He அறிவேன். knew his God. அவர் தன் தேவனை He believed அறிந்தவர், in his God. தன் தேவனை விசுவாசித்தவர். So it is up to us. அது நம்மகிட்ட தான் We இருக்கு. can limit God. நாம் தேவனை மட்டுப்படுத்தி Or we can விட்டால், say, Lord, here I am. ஆண்டவரே இங்க இருக்கிறோம்னு சொல்லுவோம். What do you want to bless me? நீர் என்னை எதை கொண்டு I am ஆசீர்வதிக்க here to விரும்புகிறீர்? receive. இதை பெற்றுக்கொள்ள Not for வந்திருக்கிறேன். me to just eat and become ஏதோ big, சாப்பிட்டுட்டு பெரிய ஆளா நான் but so கொடுத்திருக்கல்ல, I can be a giver. நான் கொடுக்கிறவராய் இருக்கேன். Hallelujah. So ஹalleluya. we're going to read 3 very known scriptures. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச 3 So that வசனங்களை all படிப்போம். those ignorance, அந்த அறியாமை எல்லாம், limited knowledge, மட்டுப்பட்ட lack அறிவெல்லாம், of knowledge, அந்த அறிவு will குறைச்சல் எல்லாம் just flee today. இன்றே பறந்தோடட்டும். Hallelujah. ஹalleluya. Proverbs chapter 10. நீதிமொழிகள் 10ஆம் Can we அதிகாரம். take in the message translation, please? மெசேஜ் மொழியாக்கத்துக்கு பரவுமா? Proverbs chapter 10, verse number 22. நீதிமொழிகள் 10:22. In King James, we all know it by heart. ஜேம்ஸ் அரசன் மொழியாக்க மனப்பாடம் தெரியும். But in message, it says, the God's blessing makes the rich. Nothing we do can improve on God. ஆனா மெசேஜ் மொழியாக்க சொல்லுங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக மாற்றி நம்ம என்னதான் செஞ்சாலும் அது தேவனை விட அதிகரிக்க முன்னேற்ற முடியாதது. We can't improve on God. நாம் தேவனை அதிகரிக்க செய்ய முடியாது. So now all of us are going to read it in Tamil. தமிழ்ல படிக்கலாமா? King James போட்டுறீங்களா? Can we have King James and Tamil, please? Everybody knows it by heart, right? மனப்பாடமா தெரியல எல்லாருக்கும்? எல்லாருக்கும் மனப்பாடம் தெரியுமா? எல்லாரும் நல்ல உரத்த சத்தமா இந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். ஹalleluya. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஹalleluya. ஹalleluya. One more time. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். Hallelujah. The blessing of the Lord is rich. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை He தரும். adds no sorrow to it. அதனுடைய ஒரு வேதனையை The கூட்டுவதில்லை. next familiar verse, அடுத்து தெரிஞ்ச 3 வசனம் John verse 2. 3ஆம் யோவான் Again, 2ஆம் all வசனம். of us know it by heart. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். Again, message translation is little different. இதுல தான் மெசேஜ் மொழியாக்கம் கொஞ்சம் வித்தியாசம். And then we'll read the message and we'll declare it in Tamil. மெசேஜ் மொழியாக்கத்தை படித்துவிட்டு தமிழ்ல அறிக்கை செய்வோம். Hallelujah. Hallelujah. It says, I hope all is well. The best we are I pray for good fortune in everything you do and for your good health, that your everyday affairs prosper as well as your soul. And the everyday affairs prosper, அது மட்டும் சொல்லலாம். அந்த தினசரி காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஆத்துமா வாழ்வது போல் வளம் கொளித்து செழித்திருக்கும். Every dayங்க, every day. தினசரி செயல்பாடுகள். Not 1ஆம் தேதி மட்டும் இல்ல, 30ஆம் தேதி. Hallelujah. 29ஆம் தேதி, 28ஆம் தேதி, every day, quarter end, hallelujah, year end finances, quarter end finances, எப்படிங்க இருக்க போது? It will prosper. தமிழில் மட்டும் போட்டுடலாமா? will declare it. எல்லாருக்கும் இது மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். உன் என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். ஹalleluya. One more time. என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். இன்னும் ஒரு முறை கூட, என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். ஹalleluya. Hallelujah. Third verse, hallelujah, very known verse, Psalm 23:1. 23ஆம் சங்கீதம் முதல் வசனம். King James version, please. The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். Tamil it says தாழ்ச்சி அடையேன், but English it says I shall not want. நான் தேவையில் குறைவுபட மாட்டேன். Hallelujah. Hallelujah. Shall we all open our mouth and say, I shall not want. நான் குறைவுபட மாட்டேன். I shall not want. நான் குறைவுபடவே மாட்டேன். I shall not want. நான் தேவையில் குறைவுபட மாட்டேன். Because my God, என் தேவன் silver and gold are his. வெள்ளியும் பொன்னும் அவருடைய சொத்து. Quickly, she knew the big biblical principle. வேதாகம கோட்பாடை அவர்கள் நன்கு She அறிந்திருந்தார்கள். knew that she had to pay off the debt. கடனை திருப்பி அடைக்க வேண்டும் என்று நன்கு She did அறிந்திருந்தார்கள். not say, oh, it was not me who borrowed, நான் ஒன்னும் கடன் வாங்கலையேன்னு அவங்க சொல்லி so it தப்பிக்க is not பார்க்கல. my responsibility. ஆகவே திருப்பி அடைப்பது என் கடமை இல்லை. No. She knew the word of God. அவர்கள் அப்படி சொல்லவில்லை, She வசனத்தை also knows அறிந்திருந்தார்கள். that she has no means to pay off the debt. திருப்பி கடனை செலுத்துவதற்கு வழியே இல்லை என்று அவருக்கு தெரியும். But still she said, அப்படி இருந்தும் சொன்னார்கள், I trust in my God. என் தேவனை And நம்புகிறேன். I'm going to Elisha. எலிசாவிடம் And I'm போகிறேன், going to ask him for help. அவருக்கிடம் உதவி
உதவி கேட்பேன். Hallelujah. Hallelujah. Are you all with me till now? இதுவரைக்கும் கவனிச்சிருக்கீங்களா? Are you all with me till now? இதுவரை கூடவே Are you கவனிச்சீங்களா? all awake? Hallelujah. Second point. இரண்டாவது குறிப்பு, Very quickly. சீக்கிரமாய். This is very, very practical. நடைமுறைக்கு உகந்த So ஒன்று. here it says she goes to the prophet Elisha. எலிசா தீர்க்கதரிசியை நாடி வந்தார்கள் என்று I'm பார்க்கிறோம். sure this would not have been the first time she would have asked Elisha for help. உதவிக்காக இதுதான் முதல் முறை வந்து அவர்கள் எலிசாவிடம் கேட்டிருக்க மாட்டார்கள். She would have known Elisha very well. ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு எலிசா So the தெரிந்திருக்கும். second principle for biblical prosperity is having good relationships. வேதாகம வளமான செழிப்பை அடைந்திருப்பதற்கு இரண்டாவது வேதாகம கொடுக்கும் கோட்பாடு நல்ல உறவை பரிபாலிப்பது. Human relationships. மனித உறவிலே சரியாய் சிறந்திருப்பது. See, some people think, oh my God will bless me directly. சிலர் நினைப்பாங்க நேரடியாக என் தேவனை ஆசீர்வதிப்பார்னு. Now let me tell you a secret. ரகசியம் சொல்லவா? The Lord will bless man through a man. கர்த்தர் மனிதர்களை ஒரு மனிதர் மூலம் தான் ஆசீர்வதிப்பார். People become very ignorant. மக்கள் எந்த அளவுக்கு அறியாமைக்கு I don't want to போய்விட்டார்கள். have any relationship. I don't want any friendship. எனக்கு யாரோடையும் உறவே வேணாங்க, யாரோடையும் நான் நட்பா பழக I am விரும்பல. very holy. நான் ரொம்ப பரிசுத்தமா. They are not holy. ஆனா அவங்க So பரிசுத்தமே I'm இல்லை. going to live by myself in a cave. நானாகவே ஒரு கெபிக்குள் தனித்து வாழ்வேன். I pray. ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். And God will just shower his blessings. தேவன் ஆசீர்வாதத்தை கொட்டிக்கிட்டே இருப்பார். If you read in the Bible, வேதத்தில் படித்தால் Abraham had good relationship with Ahimelech. ஆபிரகாம் அபிமெலேக்கோடு நல்ல உறவில் இருந்தார். Joseph had good relationship with Pharaoh. பார்வோனோடு யோசேப்புடைய உறவு சீராய் இருந்தது. If you see Esther, she had a good relationship not only with her uncle Haman but also with Ahasuerus. எஸ்தரை பார்க்கும் பொழுது சித்தப்பா முர்தெகாயோடு மட்டுமல்ல அகாஸ்வேர் ராஜாவோடும் கூட மிக சிறந்த உறவில் Ruth இருந்திருக்கிறார். had an amazing relationship with Naomi and Boaz. நகோமி போவாஸ் ரூத்துக்கும் எவ்வளவு சிறந்த உறவில் இருந்திருக்கிறார்கள். Jesus has had fantastic relationship with so many human beings. எண்ணி முடியாத மனித பிறவிகளோடு இயேசுவானவர் பிரமிக்கத்தக்க உறவில் வைத்திருந்தார். This is another ignorance. இது மற்றுமொரு அறியாமை. People think I don't want any human help. எனக்கு ஒரு மனுஷ ஒத்தாசை வேண்டாம் மக்கள் நினைக்கிறாங்க. Yes, if you can say yes, my God, I trust only in my God and not on man, that is a good thing. ஆம், மனிதரை அல்ல என் தேவனை மட்டுமே நம்புகிறேன்னு சொல்றது நல்ல விஷயம்தான். That does not mean that we will not have any human relationship. அதற்காக மனித உறவுகளே நமக்கு இருக்காது என்ற அர்த்தம் இல்லையே. Hallelujah. Hallelujah. Not at the same time some people go only depend on humans. ஆனால் சில நேரம் அப்படியே நேர்மாறாய் சில மனிதர்களை மட்டுமே சார்ந்து So இருப்பார்கள். we should not be either like that or like this. அப்படி இருந்திடக்கூடாது, இப்படி இருந்திடக்கூடாது. As long as we live on this earth, உலகில் உயிர் வாழும் வரை we should try to maintain good relationship. நல்ல உறவுகளை பரிபாலிக்கவே முயற்சிக்க One வேண்டும். thing that I've observed from the older generation, முந்தைய தலைமுறையிடம் நான் கவனித்த ஒரு காரியம், they have really maintained a very good relationship. உண்மையாகவே மற்றவர்களோடு கூட அவர்கள் நல்ல ஒரு உறவை பரிபாலித்திருக்கிறார்கள். They have good friends. அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். If they need any help, they can call for people. உதவி தேவைப்பட்டால் யாரையும் அவர்களால் கூப்பிட People will முடியும். genuinely come and help them. உண்மையாக மெய்யாய் வந்து மக்கள் உதவி I செய்திருக்கிறார்கள். really want to learn from them the trick of maintaining a very healthy and good relationship. நல்ல ஆரோக்கியமான மெய்யான நிஜ உறவுகளை அவர்கள் பரிபாலித்த அந்த வித்தையை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Yes, of course there are some people who kind of like flatter people to get their favor. சிலர் தங்களுக்கு ஒரு காரியம் ஆவதற்காக வாயார வஞ்சக புகழ்ச்சி செய்வோர் உண்டுதான். I'm sure nobody here are like that. இங்க இருக்கிற யாரும் அப்படி இல்லை என்று But if you are நம்புகிறேன். a person who likes to flatter people, ஆனா மக்களை மற்றவர்களை தூவம் போட்டு புகழ்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா let me tell you a secret. ரகசியம் சொல்லட்டுமா? Smart people can read through that. திறமையானவர்கள் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. So don't think that you have cheated everybody. எல்லாரும் ஏமாத்தினு மட்டும் I'm நினைச்சுக்காதீங்க. sure nobody are like that here. இங்க யார் அப்படி இல்லைன்றது நிச்சயம். Maybe you know somebody. ஒருவேளை யாராவது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா You can advise them not to do that. அதெல்லாம் செய்யாதுங்கன்னு புத்திமதி சொல்லுங்க. Be real. நீங்க யதார்த்தமா இருங்க. Be as you are. நீ உள்ளபடி நிஜஸ்தராய் No இருங்க. fakeness. எந்த போலித்தனமும் Just வேண்டாம். like that. அப்படியே இருங்க. Hallelujah. Hallelujah. But in the younger generation, ஆனால் இளைய தலைமுறையினரோ this kind of a social media and all these things that are coming up nowadays, இந்த நாட்களிலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கும் சமூக ஊடக வலைதளங்கள் போன்ற இவைகள் எல்லாம் on top of it now AI has come. அது இந்த நாட்களிலே செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. I don't know which video is real human and which one is AI. இன்றைக்கு நடமாட்டு புழக்கத்தில் இருக்கிற எந்த காணொளி தொகுப்பு நிஜமானது இல்ல செயற்கை நுண்ணறிவுன்னு கண்டுபிடிக்க The முடியல. other day Pastor Caleb and I were watching a video. ஒரு நாள் நானும் பாஸ்டர் ஐயாவும் ஒரு இதை பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு நல்ல சந்தேகம் அது கண்டிப்பா AI. அது அந்த மாதிரி ஒரு மனுஷனே இல்லை. So குழம்புது, like you know, they're removing humans and they're replacing with AI. மனித நடமாட்டங்களை மாற்றிவிட்டு செயற்கை நுண்ணறிவை உட்புகுத்தி But கொண்டிருக்கிறார்கள். we have lot of AI specialists in our congregation. நம்முடைய சபையிலே செயற்கை நுண்ணறிவு ஆற்றலின் திறமைசாலி நிபுணர்கள் பலர் இருக்கிறார்கள். Very smart people. ரொம்ப திறமைசாலிகள். Do your thing the best way.
எதை செய்தாலும் சிறப்பாய் செய்யுங்கள். because it really helps a lot of people. நிறைய பேருக்கு அது உதவிதான் இருக்கு. But coming back to the younger generation, ஆனால் இளைய தலைமுறைக்கு திரும்பி I want to வரும்போது encourage you. உங்களை தைரியப்படுத்துகிறேன். Don't think that you can live without any human help. மனித உதவியே இல்லாம வாழ்ந்தறலாம் மட்டும் நினைச்சிராதீங்க. Yes, you might have lot of fans and friends and likes in the social media. சமூக ஊடக வலைதளங்களே உங்களை பிடிக்கிற விரும்புகிற ரசிகர்கள் But கூட்டம் I want to இருக்கலாம். encourage you. உங்களை உற்சாகப்படுத்தட்டும். Spend quality time with people and try to build a relationship. நிஜமான மனித உறவுகளோடு தரமான நேரத்தை செலவிட்டு உறவை வளர்த்துக் What கொள்ளுங்கள். do I mean by quality time? தரமான நேரம் என்றால் என்ன? When you talk with someone, நீங்கள் யாரோடு பேசினாலும் do not use your phone. உங்க கைபேசியை பயன்படுத்த Give 100% attention. 100% அவர்களுக்கு கவனம் Check on செலுத்துங்க. them. Talk to them. அவங்களோட பேசிக்கிட்டே இருங்க. Check on them. எப்பவுமே அவங்களோட கண் And வச்சுக்கிறீங்க. have a good relationship. நல்ல உறவை வையுங்கள். Slowly build relationship. நல்ல உறவுகளை கட்டி எழுப்புங்கள். Because no matter how smart you are, நீங்க எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் when you don't have the right relationship, சரியான உறவில் உங்களுக்கு ஒருவர் இல்லாவிட்டால் you can only go this much. நீங்க இவ்வளவு தூரம் தாங்க போக முடியும். For you to go to a deeper level, ஆழமானக்குள் போக வேண்டும் என்றால், for you to go to a higher level, உயர்ந்த பரிமாணங்களுக்குள் சிறகடிக்க you வேண்டும் need to என்றால் have good communication with the people. நீங்கள் சுற்றி இருக்கும் சக உறவுகளோடு சரியான தொடர்பில் பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Some people will very ignorantly will try to talk to people only when they need help. சிலர் அறியாமை நிமித்தம் உதவி தேவைப்படும் போது மட்டுமே சிலரோடு பேசும் பழக்கத்தை வச்சிருக்காங்க. Especially the younger generation. அதுல இளைய தலைமுறை அப்படிதான். Suddenly they'll get a call. திடீர்னு ஒரு அழைப்பு உங்களுக்கு The வரும். parents will be, or uncles will be surprised. அப்படியே அவங்க பெற்றோர்கள் அவங்க மாமாங்களும் ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியமா இருக்கு, கூப்பிடுற என்னத்துக்காக கூப்பிடுற, ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும், சும்மாலாம் கூப்பிட மாட்டேன், ஏதாச்சும் காரியம் இல்லைன்னா கூப்பிட மாட்டேன். எத்தனை பேர் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க? So let's not become like that. அப்படி மாறிவிட வேண்டாம். At the same time, அதே நேரம் be very cautious whom you are building your relationship. யாரோடு உறவை வளர்க்கிறீர்கள் என்பதை குறித்து If அதிக somebody ஜாக்கிரதை. is jealous of you, உங்க மேல பொறாமையா இருக்கிற ஒருத்தரா you can never have a good relationship with him. அப்படிப்பட்டவங்களோட ஒரு நல்ல உறவு ஒரு நாளும் See, if you வைக்காதீங்க. take in the life of Abraham, ஆபிரகாமின் வாழ்க்கையில பார்ப்போமே, he cannot have a good relationship with Lot லோத்தோடு அவரால் ஒரு நல்ல சரியான உறவை because வளர்த்துக் கொள்ள Lot was முடியவில்லை. jealous of Abraham. ஏன்னா லோத்துக்கு ஆபிரகாம் மேல் பொறாமை If வந்துருச்சு. you take David, தாவீது எடுங்க, he could not have a good relationship with Saul, சவுலோடு அவரால் நல்ல உறவை வைத்துக் கொள்ள முடியவில்லை. but he maintained a good relationship with Jonathan. ஆனால் யோனத்தானோடு நல்ல உறவை பரிபாலித்தார். So be cautious whom you are trying to build a relationship. யாரோடு நட்புறவை வளர்க்க முயற்சிக்கிறோம் என்பதில் ஜாக்கிரதை If they வேண்டும். are jealous of your blessing, உங்க ஆசீர்வாதத்து மேல உங்க பொறாமையா இருக்கலாம். then slowly you have to keep them in a distance. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை தூரத்துல தள்ளி But வச்சிருங்க. ask the Lord to show you the right people என்றாலும் சரியானவர்களை காண்பிக்க and கர்த்தரிடம் have கேளுங்கள். good relationship. அவர்களோடு நல்ல உறவு வையுங்கள். Because in the third point, மூன்றாவது we're குறிப்பில் going to the third point. மூன்றாவது குறிப்புக்கு வருவோம். Here it says, Elisha is asking, இங்க எலிசா கேட்கிறார், what do you have in the house? வீட்டில் உன்னிடத்தில் என்ன Her இருக்கிறது? immediate mind says, உடனே மனசு oh, சொல்லுது, I have nothing to pay back my debt. ஐயோ கடன் அடைக்க கிட்ட ஒண்ணு I இல்லைங்கய்யா. actually have nothing. உண்மையிலே என்கிட்ட ஒண்ணு இல்லைங்க. But then she says, except ஆனா அவங்க சரியா ஒண்ணு சொல்றாங்க, except I have a flask of oil. ஒரு குடம் எண்ணெய் தவிர, Except அல்லாமல் தமிழ் இருக்கு I don't தவிர have anything, என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லைங்க. but I have something very small, ஆனா ரொம்ப சின்னதா ஒண்ணு இருக்கு which என்கிட்ட. is a flask of olive அது oil. ஒரு குடம் ஒலிவ எண்ணெய். See, sometimes we might think, சில நேரம் நம்ம oh, நினைக்கலாம், my need is very big, என் தேவை ரொம்ப பெருசு இல்லையா? but I don't have anything to take care of that. ஆனா அந்த தேவையை சந்திக்கக்கூடிய ஒண்ணு என்கிட்ட இல்லையே. Everyone has something to offer. எல்லாரும் கர்த்தர்கிட்ட கொடுக்குது ஏதாவது ஒண்ணு இருக்குங்க. God has given every one of us some value. எல்லாரிடமும் தேவன் ஏதோ ஒரு மதிப்பு மிக்கதை God கொடுத்திருக்கிறார். has given us, each and every one of us, more than one thing that we can offer. உண்மையாகவே நாம் கொடுப்பதற்கு உகந்த ஒன்றுக்கு மேற்பட்ட எதையோ கர்த்தர் கொடுத்திருக்கார். But the important thing is, முக்கியமான விஷயம் என்னன்னா, what you have should be much in need to the community. உங்களிடம் இருப்பது சமுதாயத்துக்கு அதிக தேவைப்படுகிற ஒன்றாய் இருக்க So வேண்டும். coming to the third point, மூன்றாவது குறிப்புக்கு I'm going to வருகிறேன். finish with this. இதோடு நிறைவு செய்வேன். Value and productivity. மதிப்பும் அந்த உற்பத்தி திறனும். Again, lot of people, அநேகரை பாருங்களேன், because of limited knowledge, அவர்களுடைய அறிவு மட்டுப்பட்டு they இருக்கிறபடியா did not give importance to value and also to productivity. அவர்கள் எதற்கும் மதிப்பும் கொடுக்க மாட்டார்கள், உற்பத்தி திறனே இருக்காது. They said to themselves, I don't have anything of value. மதிப்புக்குரிய ஒன்றும் எங்கிட்ட இல்லைன்னு அவங்கள்கிட்டயே சொல்லிப்பாங்க. Not only to themselves, தங்களுக்கு மட்டும் சொல்வதல்ல, but also to the younger generation. இளைய தலைமுறைக்கும் அப்படிதான். இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது, இதெல்லாம் உனக்குலாம் அவங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, இது உனக்கு வளாக்கி இல்லை,
உனக்கு இதுதான் லாக்கி. So some people, because of lack of knowledge, சிலர் அறிவு குறைச்சல் நிமித்தம் they stunted the growth of lot of people. ஏகப்பட்டவருடைய வளர்ச்சியை குன்றி போக செய்து But விட்டார்கள். let's forget about the past. நாம் கடந்த காலத்தை மறந்து Now விடுவோம். as the Lord is revealing things, இப்பொழுது கர்த்தர் காரியங்களை does வெளிப்படுத்துகிறபடியா not matter how old you are, உங்களுக்கு என்ன வயசா இருந்தாலும் சரி, everyone has something to offer. எல்லாரும் முன் கொடுக்க ஒன்று ஏதாவது இருக்கும். When we ask the Lord to give us the wisdom to find that, அதை கண்டறியும் ஞானத்தை கர்த்தர் கொடுக்க கேட்கும்போது then it will be of great value. அது பெருமதிப்பு மிக்கதா But இருக்குமே. if it is of not use to the people around us, சுத்தி இருக்கிற யாருக்குமே அது பயன்படாத ஒன்றென்றால் then your value is of no use. அப்போ உங்ககிட்ட இருக்கிற மதிப்புல ஒண்ணு Say இல்லை. for example, உதாரணத்துக்கு பாப்போம். somebody here is very good in making like woolen jackets. இங்க இருக்கிற ஒருவர் நல்ல அந்த கம்பளி சொட்டு தயாரிக்கிறதுல திறமுள்ளவர்னு வச்சுக்கிடுங்களேன். They open a shop to sell woolen jackets. நீங்க அந்த கம்பளி ஜாக்கெட் விக்கிறது கடை திறக்கறீங்க. In Chennai we are not going to buy it. சென்னையில யாரும் வாங்க போறது இல்ல. We will go and admire the artistic work. அந்த கலை படைப்பை ரசிப்போம். But we'll say, oh no, this is not suitable for this weather. ஆனா இந்த கால வானிலைக்கு இது எனக்கு ஏற்புடையது இல்லைங்க. But so many of our friends are living in London and Europe. ஆனா லண்டன் ஐரோப்பாவில் வாழும் பல நண்பர்களுக்கு They need those woolen jackets. அப்படிப்பட்ட அந்த கம்பளி ஆடைகள் அவர்களுக்கு தேவை. So where it is needed, எங்கே அது தேவை? if we use our value, நம்முடைய மதிப்பை பயன்படுத்தினால் then it will have good productivity. அப்பொழுது அது நல்ல உற்பத்தியாய் வெளிவரும். Oh, you might say, I'm too young, I don't have anything. நான் ரொம்ப வாலிபமா இருக்கேன் என்று ஒண்ணுல Just நீங்க 2 days சொல்லலாம். ago, 2 I வருஷத்துக்கு was முன்னாடி watching the news. நான் செய்தி பார்த்துட்டே I இருந்தேன். read a news about a 22-year-old Asian boy. ஒரு 22 வயதுள்ள ஆசிய பையனை குறித்த He செய்தியை is a படித்தேன். student in New York, நியூயார்க்கில் மாணவராய் இருக்கிறார். but he knows how to cook an excellent fried rice. ஆனா மிக சிறந்த ஃப்ரைட் ரைஸ் சமைக்கும் கலையை கத்திருக்காரு. He has to go to college. கல்லூரிக்கு போணுமா? So early in the morning, அதிகாலையில் எழுந்து he packs up like 100 boxes of fried rice. அவர் 100 பொட்டலங்கள் ஃப்ரைட் ரைஸ் பேக் He பண்றாருங்க. does not have money to have a food truck. அவருக்கு ஒரு வண்டியில கொண்டு போய் விற்க பணம் இல்ல. In his own car, சொந்த கார்ல he loads up all the fried rice in his trunk. அந்த 100 ஃப்ரைட் ரைஸ் பொட்டலத்தையும் பெட்டியில ஏற்றிக்கொண்டு He goes and sells it. போய் விற்பனை செய்கிறார். And the news reporter who was reporting that, அதை கொடுத்த செய்தி நிருபர் she சொல்லுகிறார், said, I waited for 2 days. 2 நாட்கள் காத்திருந்தேன். It was sold out. அதுக்குள்ள வித்துருச்சுங்க. Because the line is very huge. ஏன் வரிசை நீண்ட வரிசை So today I நிக்கறாங்களா? came very early. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்தேன். And I was lucky enough to buy the fried rice. எப்படியோ அதிர்ஷ்டம் எனக்கு வாங்கிட்டேங்க It was இன்னைக்கு. so delicious. ரொம்ப சுவை. So 22-year-old boy 22 வயது பையன் has to go to college. கல்லூரிக்கும் போகணும். But he is making a lot of productivity. ஆனால் ஏகப்பட்ட உற்பத்தி திறனில் Because சம்பாதிக்கிறார். he knew his value. அவர் தன் மதிப்பை அறிந்திருந்ததே காரணம். Value with excellence. தன்னுடைய தலை சிறந்த மதிப்பு. Whatever we do, என்ன செய்தாலும் when சரி, we do it with excellence, அதை நாம் சிறப்பாய் செய்வோம் it will என்றால் definitely have a good production. நிச்சயமே அதனுடைய உற்பத்தி திறன் Oh, you might அதிகரித்திருக்கும். say, oh sister, I'm very old, I don't know what to do. ரொம்ப வயசாயிட்டு என்ன செய்யணும் தெரியலன்னு I சொல்றீங்களா? recently heard about a wonderful girl. சமீபத்தில் ஒரு அருமையான பெண்ணை குறித்து She is now கேள்விப்பட்டேன். 50 years old. இப்போ உங்களுக்கு 50 வயசு. She was trying different businesses, பலதரப்பட்ட தொழில் வியாபாரங்களை one முனைகிறார்கள். after the other. அடுத்தடுத்து ஒன்னொன்னா But she பிரயாசம். realized there was not good market for that. ஆனால் அவர்களுடைய உற்பத்திக்கு எந்த இதுவும் கிராக்கிலன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. But she didn't give up. அதனால விட்டு She கொடுத்தல. was trying one after the other. அடுத்தடுத்து எதையாவது முயற்சித்துக் கொண்டே இருந்தார்கள். Finally, she found something, கடைசில ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. and that has started to have good sales. அது நல்ல விற்பனைக்கு போயிருக்கு. She really learned the art of it. உண்மையாகவே அதன் கலையை She கற்று started to தேர்ந்து do with excellence. அதை மிக சிறப்பாய் செயல்படுத்தி She went into the line of baking cookies and muffins and cupcakes. அவர்கள் மஃபின்ஸ், கப் கேக் மற்றும் குக்கீஸ் சமைக்கிற அந்த அடுமனையின் வேலைக்கு போயிருக்காங்க. Very delicious. சுவை ருசி Very அதிகம். tasty. ரொம்ப ருசி. She's 50 years old. 50 வயசு. Now she started a new business. இன்னைக்கு புதிய தொழில் ஆரம்பித்து விட்டார்கள். So everyone has something to some value in it. நிச்சயமாகவே எல்லாரிடமும் மதிப்புமிக்க ஏதாவது But ஒன்று again, இருக்கும். the mistake that a lot of people are making, நிறைய பேர் செய்யற தவற கேளுங்க. they are not doing it with excellence. அவர்கள் அதை மிக சிறப்பாய் Because செய்வதில்லை. they don't know what is excellence. எது சிறந்ததுன்னு தெரியாது. Whatever we do, என்ன செஞ்சாலும் சரி, according to Daniel, தானியேலின் படி it has to be so perfect. அது மிகவும் துல்லியமாய் இருக்க வேண்டும். I was watching Pastor Caleb last week. கடந்த வாரம் பாஸ்டர் காலிப் அவர்களை பார்த்தேன். Again and again he was going to the Sunday school building. திரும்ப திரும்ப ஞாயிறு பள்ளி He's கட்டடத்துக்கு going and போயிட்டே checking இருந்தாங்க. everything. போய் எல்லாத்தையும் சோதிச்சு He பார்த்துட்டே goes and இருந்தாங்க. checks the bathroom door knobs. அங்க இருந்த அந்த கழிவறையினுடைய கைப்பிடி கதவு கைப்பிடியை பார்த்தாங்க. And he checked, he said, no, I want to put the best knob. உள்ளதிலேயே மிக சிறந்த கைப்பிடி போட வேண்டும். ஏன்னா sometimes இந்த குட்டி பிள்ளைங்க பாத்ரூம்குள்ள போய் தவறா பூட்டிக்கிட்டு திறக்க தெரியாம அழுவாங்க. அதனால அவங்களுக்கு ஈஸியான லாக் போட்டா அவங்க பூட்டிக்கிட்டாலும் வெளியில இருந்து நம்ம சாவி வச்சு திறக்கிற மாதிரி அந்த மாதிரி லாக். So detail, he was giving every detail. ஒவ்வொரு விவரத்தையும் துல்லியமாய் கொடுத்தார்கள். Detail to the lights. என்னென்ன விளக்குகள் என்று I விவரங்கள். don't want this light. எனக்கு இந்த லைட் When வேண்டாம். they are in prayer, I want this light. எனக்கு ஜெபிக்க நேரத்துல இந்த When they வெளிச்சம் are வேணும். doing their class, I want this light. வகுப்பெடுக்கும் பொழுது இந்த லைட் எரியணும். Detail to tile.
அந்த ஒட்டு பலகை tiles, flooring. ஒட்டு பலகை He கூட goes over and over again, திரும்ப திரும்ப போய் பார்த்தாங்க. meticulously, ஒவ்வொரு with the வரைமுறைப்படுத்தப்பட்ட spirit of ரீதியில் excellence. அது விசேஷ தாவி Even in நிலை our அது congregation, சபையாருக்குள்ளே many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு after the service was over, ஆராதனை முடிந்த பின்பு the whole congregation hall will look like a garbage dump. இந்த முழு சபை வளாகமும் ஏதோ குப்பை கூடம் இருந்த மாதிரி Water இருக்கும். bottles, அங்கங்க தண்ணீர் juice குடுவைகள், bottles, எல்லாரும் ஜூஸ் குடிச்சு chips போட்ட பாட்டில், packet, சிப்ஸ் பாக்கெட்டுங்க, even crumbs of all cookies. ஏன் பிஸ்கட்டுங்கெல்லாம் நொறுங்கி கீழே I துணிக்கி used சிந்தி to கிடக்கும். cry within myself, எனக்குள்ளே அழுவேன். because for me, I look at the house of God with reverence. ஏன் என்னை பொறுத்த மட்டும் தேவனுடைய ஆலயத்தை பயபக்தியோடு I was like, பார்ப்பேன். how will I transfer this reverence to these people? இந்த பயபக்தியை மக்களுக்கும் எப்படி கடத்துவது? How come they are so lethargic? How come they are so careless? அந்த அளவுக்கு எவ்வளவு மந்தமாய் கவனயனமாய் எப்படி இருக்க முடியும்? But 2 weeks ago, 2 வாரத்துக்கு முன்னால after the service was over, ஆராதனை முடிஞ்சதுக்கு I was just அப்புறம் walking around. அப்படியே சுத்தி நடந்து There வந்தேன். was no need to clean anything. எதையுமே சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் All இல்லை. of you are keeping it very clean. நீங்கள் அத்தனை பேரும் வளாகத்தை தூய்மையாய் I want to thank பராமரிக்கிறீர்கள். every one of you உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனதார for நன்றி சொல்லுகிறேன். reverencing the house of God, கர்த்தருடைய ஆலயத்துக்குரிய பயபக்தியை having a பேணுகிறீர்களே. spirit of excellence. ஒரு விசேஷ தாவியில் தலை சிறந்து விளங்குகிறீர்கள். Hallelujah. Hallelujah. When we give excellence, ஏன்னா அந்த தலை சிறந்ததை the வெளிப்படுத்தும் Lord போது will honor it. கர்த்தர் அதை கனம் That's what பண்ணுவார். this woman would have done. இந்த பெண்மணி தான் She filled செஞ்சிருப்பாங்க. all the jars எல்லா பாத்திரத்தையும் with நிரப்புறாங்க. olive oil. எண்ணெயெல்லாம் நிரப்புறாங்க. And I'm sure எனக்கு ஒண்ணு the நிச்சயம் people தெரியும். around her in her neighborhood, அவங்க சுற்றுப்புறத்தில் இருந்த மக்கள் they would have எல்லாரும் been praying for someone to sell excellent olive oil. மிக சிறந்த ஒலிவ எண்ணெய் யாராவது விற்க மாட்டாங்களான்னு ஜெபிச்சிருப்பாங்க. They would have waited, where can I find olive oil? மிக சிறந்த ஒலிவ எண்ணெய் எங்க போய் வாங்குவோம்னு Best காத்திருப்பாங்க. olive oil. அந்த ஒலிவ எண்ணெய் சிறப்பு Olive oil that is used for fuel as well as for food. எரிபொருளுக்கு மட்டுமல்ல உணவுக்கும் சமைக்க The பயன்படுத்தப்படும் ஒலிவ moment she எண்ணெய். was ready with her packaging, அந்த அத பொட்டலம் பண்ணி ஆயத்தமான உடனே there was a client waiting for her. அவர்களுக்காய் ஒரு வாடிக்கையாளர் So காத்திருந்தார்கள். some of you in your work உங்களிலும் சில தங்கள் or பணிகளிலே in your business, உங்கள் தொழில் maybe வியாபாரங்களிலே you're doing everything excellent, நீங்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாய் செய்தால் but the people are not appreciating your work. அப்படி இருந்தும் உங்கள் பணியை மக்கள் பாராட்டவில்லையா? That is because you're standing in front of a wrong audience. அதற்கு காரணம் தவறான மக்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். Joseph was a dreamer. யோசேப்பு சொப்பனம் He காண்பவர்தான். interpreted dreams. சொப்பனத்தை வியாக்கியானம் But பண்ணினார். when he interpreted to his brothers, சகோதரர்களுக்கு வியாக்கியானம் பண்ணிய போது no use. பயன் இல்லாம Wrong போயிடுச்சு. audience. தப்பான When கூட்டம். he interpreted to the baker and the butler, ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் சுயமாகின் தலைவனுக்கு talent. வியாக்கியானம் பண்ணின பொழுது அதே சார்ந்துதான். talent. அதே திறமைதான். no use. பயன் இல்லை. Because wrong audience. அதுவும் தவறான But சத்தம் when the தான். time comes, ஆனால் நேரம் the வந்தபோது Lord takes him to the right audience. சரியான கூட்டத்துக்கு கொண்டு கர்த்தர் கொண்டு போனார். Who is the Pharaoh? அவர்தான் பாரோ. The same talent, அதே தாளந்து, same excellence. அதே சிறப்பு. Now when he interprets it, இப்பொழுது வியாக்கியானம் பண்ணுகையில் boom, he's risen up. ஒரு மிகப்பெரிய He உயர்வு is வந்துருச்சு. exalted. உயர்த்தப்பட்டார். Unimaginable heights. நினைத்து பார்க்க முடியாத some of you are the sound of my voice. என் சத்தத்தை கேட்கிற You சிலர் have value. உங்களுக்கு மதிப்பு You are இருக்கிறது. doing with excellence. சிறப்பாய் செய்கிறீர்கள். But till now, ஆனா இதுவரைக்கும் you are standing before wrong audience. தப்பான கூட்டத்துக்கு முன்னால் நின்னுட்டு The இருக்கீங்க. right person has not seen you yet. சரியாய் பார்க்க வேண்டியவன் உங்களை Other பார்க்கவில்லை. people are blocking you. அல்லது மக்கள் உங்களை தடுத்துக் Other கொண்டிருக்கலாம். people would have forgotten you. மற்றவர்களை மறந்து விட்டார்கள். When that one client comes, அந்த சரியான ஒரு வாடிக்கையாளர் வருவாரானால் when that one boss sees, அந்த ஒரு மேல் எஜமான் உங்களை பார்த்து when விட்டார். that one relative sees, அந்த ஒரு சொந்த உறவு உங்களை பார்த்து விட்டார். everything will be taken care. எல்லாமே You will சரியாகிவிடும். be exalted high. மிக உயர்வாய் Don't உயர்த்தப்படுவீர்கள். worry about your உங்க exaltation. உயர்த்தத்தை கவலைப்படாதீங்க. Let's claim for the right audience. சரியான ஆட்களுக்கு Lord, in கேட்போம். the name of Jesus, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் all the hard work your people are doing, உம்முடைய ஜனங்களுடைய கடின all உழைப்புகள் the எல்லாம் excellence your people are உம்முடைய பிள்ளைகள் putting, மேற்கொள்கிற தலை சிறப்புகள் all எல்லாம் the value they are giving, இவர்கள் கொடுக்கிற பெருமதிப்பின் Lord, I ஈடுபாடுகள் pray. எல்லாம் ஜெபிக்கிறேன். till now they might have had an incorrect audience, இதுவரைக்கும் சரியில்லாத ஆட்கள் முன் நின்று இருக்கலாம். but right now ஆனால் இப்பொழுது I pray நான் that ஜெபிக்கிறேன். you open the door வாசலை and you திறப்பீராக. take them and make them stand in front of the right audience. சரியான மக்களுக்கு முன்பாய் கொண்டு போய் நிற்க வைப்பீராக. No more hindrances, இனி முட்டுக்கட்டைகள் இல்லை. no more hindrances, தடைகள் இனி இல்லை. exaltation உயர்வுகள் before the end of this year, இந்த ஆண்டு முடிவதற்குள்ளே new overflow of clients, ஒரு புதிய ஆட்கள் வாடிக்கையாளர்கள் பழிந்தோடுகிற New கூட்டம் வரட்டும். clients, புதிய new வாடிக்கையாளர்கள், projects. புதிய செயல் Lord, திட்டங்கள் let it overflow. நிரம்பி வழிந்தோடட்டும் Let ஐயா. it overflow. அது கை நிரம்பி Let them do it வழியட்டும். with the spirit of அதை excellence. விசேஷ தாவியில் செய்வார்கள். Hallelujah. As I'm Hallelujah. finishing now. முடிக்கிறேன். As I'm finishing now. நான் முடிக்கும் The இந்த verse நேரத்தில் says, அவசரம் the சொல்லுகிறது. prophet says, you live with what is left over. மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள். What is left over? மீந்ததென்றால் Lord, என்ன? I pray ஆண்டவர் that ஜெபிக்கிறேன். every one of the sound of my voice என் சத்தத்தை கேட்கும் ஒவ்வொருவரும் will have a leftover. மீந்திருக்கும் பாக்கியத்தை பெறுவார்களாக. Will
will have a leftover. நிச்சயம் இவர்கள் கையில் Shall மீந்திருக்கும். we open our mouth and declare? வாய் திறந்து அறிக்கையிடுவோம். I will have leftovers. நிச்சயமாகவே என்னிடம் I மீந்திருக்கும். will have leftovers. நான் மீந்திருக்கும் பாக்கியங்களை I will have வைத்திருப்பேன். leftovers. என்னிடம் மீந்திருக்கும் No பாக்கியங்கள் more இருக்கும். lack. இனி பற்றாக்குறை No இல்லை. more lack. இனி குறைச்சல் இல்லை. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you for resetting their finances. இவருடைய பொருளாதார பணபலத்தை மறுவரை செய்ததற்கு When they நன்றி are in அப்பா. debt, இவர்கள் கடன் you're going to deliver them விடுதலைக்கு and போகிறீர். exalt them, Lord. உயர்த்த போகிறீர் Give ஐயா. you all the glory. மகிமை எல்லாம் உமக்கே. Amen and amen. Amen, Quickly, amen. let me tell these things and I'll finish. துரிதமாக இதை சொல்லி முடிக்கிறேன். There are people who might not be in debt, கடனிலே இல்லாம இருப்பீங்க. which is very good. ரொம்ப நல்லதுங்க. If you are a young person who is not in debt, ஒருவேளை இன்னும் கடனே வாங்காத வாலிபரா நீங்க இருந்தா, this is my guidelines for you. இது உங்களுக்கான என் வழிமுறைகள். Start expansion. நீங்கள் விரிவாக்கத்தை The one ஆரம்பியுங்கள். word to you. ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு. Pastor Caleb usually counsels so many couples and young men and women. பொதுவாக அநேக தம்பதியர் வாலிப தம்பி தங்கையருக்கு பாஸ்டர் ஐயா When you ஆலோசனை don't have கொடுப்பாங்க. debt, கடனே இல்லையா? expansion. விரிவாக்கம் Try to அடையுங்கள். invest. நீங்கள் மூலதனம் செய்யுங்கள். Multiplication. பெருக்கம் The அடையுங்கள். Lord will bless your increase. கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தை பெருக But if பண்ணுவார். you're an older person, ஆனா வயசானவங்களா இருந்தீங்கன்னா you are not in debt. நீங்களும் கடன்லே இல்லையா? Praise the Lord. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Don't worry away. Because கவலையே the Lord படாதீங்க. has blessed you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். What should you do? நீங்க என்ன செய்யணும்? You should become a blessing. நீங்களே ஆசீர்வாதமாகி Just விட like வேண்டும். Abraham. ஆபிரகாமை போலவே Be a giver. கொடுக்கிறவர்களாகி And விடுங்கள். never borrow. ஒரு நாளும் எதற்கும் கடன் மட்டும் வாங்கிறாதீங்க. Hallelujah. ஹalleluya. Live a wonderful life. அருமையான Be வாழ்க்கை. a blessing. ஆசீர்வாதமாக But இருங்கள். people who are in debt, கடனிலே தவிக்கிறவர்களே, whether young or old, வாலிபரோ வயோதிபரோ, if you're old, உங்க வயசா இருந்தீங்கன்னா ask the Lord to find some value. ஆண்டவர் உங்களிடம் ஒரு மதிப்பு மிக்கதை கண்டறிய Somehow கேளுங்கள். you will make money and you will pay off the debt. எப்படியாவது பணம் சம்பாதித்து கடனை அடைக்கும் வழியை கர்த்தரிடத்தில் Do கேளுங்கள். not try to borrow from one person and pay this debt. இங்க வாங்கி அந்த கடன் அடைக்க பார்க்காதீங்க. Somehow ask the Lord to show what you have so you can produce and pay the debt. உங்களிடம் உள்ளதை உற்பத்தி செய்து கடன் அடைப்பதற்கு வழி உண்டா என்று கர்த்தரை But கேட்டுங்க. if you are a young person and if you are in debt, வாலிபரா இருந்து கடன்ல இருந்தீங்கன்னா I will be very crude. தப்புங்க, அது இருக்க கூடாது. பட்னி கடந்தாச்சும் கடனை அடைச்சிருங்க. 6 வேலை பண்ணுங்க. That is what pastor will counsel the people. Do 6 jobs. பாஸ்டர் சொல்லுவாங்க 6 வேலை செய்யுங்கள். Young people go and work everywhere. வாலிபர்களே போய் எல்லா இடமும் வேலை செய்யுங்கள். Pay off the debt. கடன் அடைச்சிருங்க. Become a lender and not a borrower. கடன் கொடுங்கள், வாங்காதீர்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Do you understand what I shared? சொல்லுது புரிஞ்சுதுங்களா? God is a good God. நல்லவர் இவர். You're not in debt. கடன்ல இல்லையா? Share these principles with people whom you know. உங்களுக்கு தெரிஞ்சவர்களோட இந்த கோட்பாடுகளை பகிர்ந்து Whether கொள்ளுங்கள். in debt or not in அவங்க debt. கடன்ல இருக்கிறாங்களோ இல்லையோ, Biblical principles. வேதாகம கோட்பாடுகள் Don't இவைகளே. be ignorant. அறியாமையில் இருந்து விட Don't have வேண்டாம். limited knowledge. ஒரு மட்டுப்பட்ட அறிவோடு வேண்டாம். Don't have lack of knowledge. அறிவு குறைச்சல் The வேண்டாம். Lord wants to bless every one of கர்த்தர் you. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க Finally, விரும்புகிறார். let's lift our right hand வலது கரத்தை and உயர்த்துவோமா? say, I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் I சொல்லுங்க. am blessed. நான் Blessed ஆசீர்வதிக்கப்பட்டவன். in my going, நான் போக்கிலும் blessed in ஆசீர்வதிக்கப்பட்டவன். my coming. திரும்பி வரும்போதும் I ஆசீர்வதிக்கப்பட்டவன். will lend and not borrow. நான் கடனே வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். Just mean it when you say it. I will lend and not borrow. அர்த்தப்படுத்தி சொல்லுங்க. கடன் வாங்கவே மாட்டேன், I கடன் will கொடுப்பேன். lend and not borrow. நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். Hallelujah. Hallelujah. இன்னொன்னு சொல்லிடலாமா? லெண்ட் விட்டுறலாம், ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொல்லலாம். நான் எல்லாருக்கும் ஃப்ரீயா, அப்படிதான் ஆபிரகாம் பண்ணியிருப்பார். எல்லாம் எடுத்துக்கோ, லாத் கூட இருக்கிறீங்களா எடுத்துக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க, என்கிட்ட நிறைய கேமல் இருக்கு, என்ன நீ என்ன எடுத்துக்கோ. கர்த்தர் ஏன் நம்மள அந்த மாதிரி வைத்து இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதமா வைக்கலாம். Hallelujah. Hallelujah. He is able. அவர் வல்லவர். Are you ready? ஆயத்தமா நீங்கள்? Be blessed. ஆசீர்வாதமா இருங்க. Amen. ஆமென்.